So in Active Directory groups, we have two types. So distribution and security in பார்த்தோம். So distribution என்றது just for sending emails to the multiple users, and security என்றது so to grant a permission with multiple users. So in your Active Directory, let me create some groups first. First ஒரு ரெண்டு group create பண்ணி பார்ப்போம். Okay. So in your Active Directory, you can choose any of the OU, or we can create a new OU. So group management. So group management or container create பண்ணிக்கலாம். So within this container we can create a groups. Okay. So now let me create new group. So if you click this option, so you can see some settings, right? So group scope and group type. Default என்ன இருக்குன்னு பாருங்க. So let's forget about scope. So we are not talking about that. So group type la security ன்னு இருக்கா, default security ன்னு இருக்கு. So that's fine. So I'm going to give the name sec underscore group, security group. Okay, and say okay. Again I'm trying to right click group. So here I'm going to set this underscore group. So இதில் வந்து group type distribution சொல்லிக்கலாம். சரி, அவ்வளோதான்ப்பா. So security group and distribution group creation is over. Okay, so we have certain users, right? எங்கப்பா ஒருத்தரையும் காணும். Okay, so we have some users. So இப்போ பார்த்தீங்கன்னா மணி பிரசாத். Okay, so we are not going to make the users to this group. Okay, இந்த குரூப்போட மெம்பரை மாற்றணுன்ற அவசியமே இல்லை. So what I will do is, so let's see the difference. இந்த செக்யூரிட்டிக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் என்ன அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கு? நீங்கள் செக்யூரிட்டி குரூப்னா என்ன சொன்னீங்க? பர்மிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ரிசோர்ஸ் பர்மிஷனுக்காக. ஸோ வி கேன் யூட்டிலைஸ் த செக்யூரிட்டி குரூப். ஸோ வேர் ஆஸ் டிஸ்ட்ரிபியூஷன் குரூப் வந்து ஒன்லி ஃபார் சென்டிங் இமெயில்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட டெஸ்க்டாப்லேயே டொமைன்லேயே ஒரு டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டருக்கு ஷேர் அப்படின்னு ஒரு நேம் ரீநேம் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நவ் யூ பிளானிங் டு ப்ரொவைட் a permission to this folder resource. ஃபோல்டர்ன்றது ஒரு ரிசோர்ஸ். இந்த ஃபோல்டருக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலான்னு பிளான் பண்ணுறீங்க. ஸோ அட்வான்ஸ் ஷேரிங் போகிற ஷேர் திஸ் ஃபோல்டர் permissions. So let me remove everyone. So now I'm planning to add two more groups we created, right? Security, distributor. இப்போ அட்வான்ஸ் போங்க, find now கொடுங்க. So we are not typing anything here. Okay, the find now லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எஸ் காம்பினேஷன் நான் கிளிக் பண்ணுறேன். செக்யூரிட்டி குரூப் இருக்கா, செக்யூரிட்டி அண்டர்ஸ்கோர் குரூப். டி லெட்டர் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். டிஸ்ட்ரிபியூஷன்ன்ற நேமில் ஒரு குரூப்பும் இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் காம் யூசர்ஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாமே டிஃபால்ட்டு குரூப்ஸ் இது. ஸோ இங்கே நம்ம கிரியேட் பண்ண டிஸ் அண்டர்ஸ்கோர் குரூப்புன்ற ஒரு ஆப்ஜெக்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் வாட் மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் குரூப்ஸ் ஆர் நாட் அலோட் ஃபார் ப்ரொவைடிங் அ
permissions. So only the security groups is utilized for the permissions. So அதனால தான் உங்களுக்கு இங்கே security group மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது, whereas distribution group is not available. ஸோ நான் இங்கே அண்டர்ஸ்கோர் குரூப்னு கொடுத்து செக் நேம்ஸ் நான் கொடுக்குறேன். என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி குரூப்பே இல்லை சார்ன்றாரு. பிகாஸ் இந்த குரூப் வந்து திஸ் இஸ் நாட் எ குரூப் யூஸ்டு ஃபார் த பர்மிஷன்ஸ். இது ரைட் குரூப் கிடையாது. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்போ எங்கெல்லாம் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, ஸோ ஃபோல்டர் லெவல் பர்மிஷனாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஸோ வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் இன்டிகிரேட் பண்ணியிருப்பீங்க ஆக்டிவ் டைரக்டரியோட, ஸோ அந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் விருப்பப்பட்டீங்கனாலும் சரி. ஸோ வேர் எவர் யூ planning to provide a permission to set of users, you should always go and use security group. Security group மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். Distribution group is not allowed to provide a permissions. Okay, புரியுதாப்பா? இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? செக்யூரிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் the very important thing is scope. இந்த ஸ்கோப் லெவல் தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகே, so while creating a group you have noticed that there is a scope options. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ குளோபல், ஓகே, ஷார்ட் ஃபார்ம்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம். G1ன்னா அது குளோபல், இங்கே பார்க்குறீங்களா ஸ்கோப்பு. ஸோ G1ல ஒரு யூஸர் ஒரு குரூப்பு, group scope we have 3 types. So one is universal, global, domain local. So now we are going to create groups. Universal ஒரு 2 group create பண்ணிக்கலாம். 2 group create பண்ணிக்கலாம், U1 and U2. Next global ஒரு 2 group create பண்ணிக்கலாம், G1 and G2. And domain local D1 and D2. Okay, so let me create the group first. Okay, so now I'm moving to domain controller. First nana universal group U1, select universal scope. Type pati you can forget about the type. So type anyway we already understood. So the default option security irka, so you can keep as it is, no need to change the type. If you want you can change, no issues. ஏன்னா நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்கோப் மட்டும்தான், டைப் கிடையாது. ஸோ நான் சே ஓகே. நெக்ஸ்ட் நியூ குரூப் U2 universal. Okay, and here G1. Okay, G2, D1, select domain local, say okay, and D2 domain local. Okay, so புரியுதாப்பா? So we have created the groups. Universal ஒரு 2 group, global ஒரு 2 group, domain local ஒரு 2 group நம்ம create பண்ணியாச்சு. சரியா? ஓகே, இப்போ இந்த ஸ்கோப்ன்றது என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸ்கோப்ன்றது ஜஸ்ட் லைக் ஏ எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஸ்கோப்ன்றது த லிமிட், ஸோ இந்த குரூப்போடைய லிமிட். ஸோ
whichever the location, these groups can be used அப்படின்னு ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்கான் மைக்ரோசாஃப்ட். ஸோ அதில் நம்ம என்ன மாதிரி லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, யூனிவர்சல், குளோபல், டொமைன், லோக்கல், இதை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஸ்கோப் இஸ் ஓவர், என்டையர் குரூப் இஸ் ஓவர். இதுக்கப்புறம் குரூப்பில் ஒன்றுமே கிடையாது. ஆக்டிவ் டைரக்டரி குரூப்பில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ டைப்ஸில் 2 டைப், செக்யூரிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்கோப்பில் யூனிவர்சல், குளோபல் அண்ட் டொமைன், லோக்கல். ஓகே, சரி. இப்போ நான் ஒரு டோபாலஜி ஒன்று ரெடி பண்ணோம். ஓகே, so we have one domain controller. It's going to be a root, and planning to install one more domain controller on the child domain, and here root domain. So now our child domain what install பண்ணிரம்பா. System 0 file planning to install the child domain. So already services எல்லாமே install ஆயிடுச்சு. Now let me configure the domain controller. So add a new domain to an existing domain, child domain, child or tree. Okay, you can select anything. So parent domain name sandspawn.com. Let me select the domain in which we going to plan for the child. So let me say here sandspawn slash. So we have only one domain in our forest, right? So you can select a root and say okay, so that this domain controller will be installed under the root domain. Okay, so new domain, we're going to say Chennai, and next. Okay, so as it is, you don't want to change anything. Just provide the password. Next, and next. Next. So install. Okay. So let me put some table.
scope possible members, scope conversion, can grant permission, possible member of. So here universal, global, domain, local. Okay. So one by one we'll try to complete. And இதெல்லாம் என்ன அப்படின்னா the possible members means ஒரு குரூப்புக்கு யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்கலாம், சரியா? அது யூனிவர்சல் குரூப்புக்கு யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்கலாம், குளோபலுக்கு யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்கலாம், அண்ட் தென் டொமைன் லோக்கல். நெக்ஸ்ட் ஸ்கோப் கன்வர்ஷன். இப்போது கரண்ட்டாக இவர் யூனிவர்சலில் இருக்கார். இந்த யூனிவர்சலை நான் வந்து சேஞ்ச் பண்ணோம் ஃபியூச்சரில். ஐ டு நாட் வாண்ட் டு கண்டினியூ வித் த யூனிவர்சல். அப்போ நான் என்னவா கன்வெர்ட் பண்ணலாம், அஸ் எ யூனிவர்சல் என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஸோ குளோபலாக கன்வெர்ட் பண்ணலாமா, இல்லை டொமைன் லோக்கலாக கன்வெர்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ டொமைன் லோக்கலில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் என்ன நடக்கும், குளோபலாக கன்வெர்ட் பண்ணால் என்ன நடக்கும்? ஸோ டு வி ஹாவ் எனி ரெஸ்ட்ரிக்டட்? ஓகே. ஸோ யூனிவர்சல் குரூப் கேன் பி கன்வெர்டட் டு குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப்புக்கு மட்டும்தான் கன்வெர்ட் ஆகும், டொமைன் லோக்கலுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, லிமிடேஷன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக தான் பார்க்கணும், சரி? அதனால் அந்த ஸ்கோப் கன்வர்ஷன், scope which can be converted to what type of scopes? So different scopes. Next, can grant permissions. So இது வந்து பார்த்தீங்கன்னா, so the level the where we can provide a permissions in our architecture, you know, we have two domain controllers. நம்ம கிரியேட் பண்ற groups எல்லாமே rootல தான் இருக்கு. So there is a situation we wanted to add root domain controller group to the child domain. child domain உடைய ஃபைல் சர்வரில் ஆட் பண்ணணும், child domain உடைய மெம்பர்ஸில் ஆட் பண்ணணும். ஸோ வி ஆர் ட்ரைங் டு ஆட் அ டிஃப்ரெண்ட் டொமைன் குரூப் டு டிஃப்ரெண்ட் டொமைன் மெம்பர்ஸ். அப்போது நம்மளோட லிமிடேஷன்ஸ் என்ன இருக்குது? அண்ட் வித்தின் ஏ ஃபாரஸ்ட்டில் மட்டும் தான் ஆட் பண்ண முடியுமா, பிட்வீன் த ஃபாரஸ்ட்டில் ஆட் பண்ண முடியாதா? ஓகே. ஸோ தட் வில் பி பார்ட் ஆஃப் பர்மிஷன்ஸ். அண்ட் பாசிபிள் மெம்பர் ஆஃப். இப்போ நம்ம பாசிபிள் மெம்பர்ஸில் என்ன பார்த்தோம்னா, குரூப்புக்கு யார் மெம்பராக இருப்பாங்கன்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த குரூப்பே யாருக்கு மெம்பராக இருக்கணும், புரியுதுங்களா? புரியுதாப்பா? லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஆர் திங்கிங் யூ ஆர் அ பேரண்ட் குரூப், பட் யூ ஆர் நாட் எ பேரண்ட் குரூப். ஸோ யூ ஆர் மெம்பர் டு அனதர் பேரண்ட் குரூப். அப்போ யார் அந்த பேரண்ட்? அதுதான் இங்கே பாசிபிள் மெம்பர் ஆஃப். ஸோ பாசிபிள் மெம்பர்ஸ்ன்றது சைல்டு மாதிரி. ஸோ இந்த குரூப்புக்கு யார் யாரெல்லாம் மெம்பராக இருப்பாங்க, அப்போ அந்த மெம்பர்ஸ் எல்லாமே யார் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே யூனிவர்சல் தான் நம்மளோட பேரண்ட், ஆனால் இந்த பேரண்ட்டு இன்னொரு பேரண்ட்டுக்கு மெம்பராக இருக்கார். அப்போது அந்த பாசிபிள் மெம்பர் ஆஃப் யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்கலாம்? யூனிவர்சலுக்கு யார் மெம்பர்? யூனிவர்சல் யார் கீழே இருக்கலாம்? குளோபல் கீழே இருக்கலாமா, டொமைன் லோக்கல் கீழே இருக்கலாமா? ஓகே. அதே மாதிரி குளோபல் யார் கீழே இருக்கணும்? யூனிவர்சல் கீழே இருக்கணுமா, டொமைன் லோக்கல் கீழே இருக்கணுமா? ஸோ தென் டொமைன் லோக்கல். ஓகே. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு சினாரியோ இது. ஓகே. பட் இந்த டேபிள் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதுன்னா வெரி ஈஸி. இந்த டேபிளை ரெஃபர் பண்ணிங்கன்னா குயிக்காக நீங்கள் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஸோ லெட் மீ ஃபினிஷ் த இன்ஸ்டாலேஷன் ஃபர்ஸ்ட் குவிக்லி. ஓகே, ஆல்மோஸ்ட் the installation is completed. The system is waiting for the restart. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன் அவர் டேபிள் பாசிபிள் மெம்பர்ஸ்னு இருக்குது. இதை முதல்ல என்னன்னு பார்க்கலாம். யூனிவர்சல்லேருந்து ஆரம்பிப்போம். யூனிவர்சல்னாலே இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கும். அதாவது குளோபல் டொமைன் லோக்கலுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடம் விட ஒரு படி அதிகம் இவருக்கு. ஓகே, நான் சொல்ல போனால் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்லேயே ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ், ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரைட்ஸ் இருக்கிறது யாருக்குன்னா யூனிவர்சலுக்கு தான். சரி, அப்போ இந்த யூனிவர்சல் குரூப்புக்கு யாரெல்லாம் மெம்பராக மாற்றலாம்? ஓகே, ஸோ இன் அவர் ஆர்கிடெக்சர், ஓகே,
So in our topology we created a group. Okay, so இது ஒரு forest. Okay, so in the forestல we created one group. ரூட் டொமைன்ல நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து U1 யூனிவர்சல் குரூப் 1. இப்போ இந்த யூனிவர்சல் குரூப்புக்கு யார் மெம்பராக இருக்கணும்? ஓகே, the users from the local domain. ஓகே, என்னோட லோக்கல் டொமைன் யாரு? ரூட். And users from different domain controller in a same forest. Okay, and users from different forest. இதுதான் பியூட்டி. ஓகே, ஸோ யாரெல்லாம் இதுக்கு மெம்பராக இருக்கலாம், எங்கிருந்து மெம்பராக இருக்க முடியும்? ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறோம். சரி, இப்போ users from, so let me select here. So users from local domain and users from any domain controller in a forest. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு யூசர்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னுடைய லோக்கல் டொமைன்லேருந்து மெம்பராக இருக்கலாம், ரிமோட் டொமைன்லேருந்து மெம்பராக இருக்கலாம், ஆனால் சேம் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் படி நான் என்ன எழுதுறேன்னா, users from any domain controller, users from any domain controller in a forest. Okay, next condition பாருங்க. So the next condition is, இப்போ யூசர்ஸ்லாம் எங்கேருந்து ஆட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு, இப்போ லோக்கல் டொமைன்லேயே ஒரு குளோபல் குரூப் இருக்குது, ஒரு டொமைன் லோக்கல் குரூப் இருக்குன்னு வச்சுப்போம். அதே மாதிரி சைல்டு டொமைனில் ஒரு குளோபல் குரூப் இருக்குது, ஒரு டொமைன் லோக்கல் குரூப் இருக்குது. ஸோ நான் குரூப்ஸ் என்னென்ன குரூப்ஸ்லாம் மெம்பராக இருக்கணும், அது எங்கேருந்து மெம்பராக இருக்கணும்? ஓகே, ஸோ இப்போது குளோபல் குரூப் ஃப்ரம் லோக்கல் டொமைன் கண்ட்ரோலர், குளோபல் குரூப் ஃப்ரம் remote domain controller in a same forest. ஓகே, இதே கண்டிஷன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ குளோபல் குரூப் கேன் பி பார்ட் ஆஃப் த யூனிவர்சல் குரூப். யூனிவர்சல் குரூப்புக்கு குளோபல் குரூப்பு மெம்பராக மாற்றலாம். அண்ட் அகெயின் இஃப் யூ ஹாவ் ஒன் மோர் யூனிவர்சல் குரூப், இந்த யூனிவர்சல் குரூப்புக்கும் இந்த யூனிவர்சல் பேரண்ட் யூனிவர்சல் குரூப்புக்கு மெம்பராக மாற்ற முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியும். ஸோ அப்போ என்னோட கண்டிஷனில் என்னென்ன குரூப்லாம் மெம்பராக மாற்ற முடியும் அப்படின்னா, குளோபல் குரூப், global and universal group can be member of parent universal group from எங்க இருந்தெல்லாம் மெம்பரா மாற்ற முடியும்? from any domain in a same forest. First condition check பண்ணணும், users from any domain can be member. Second condition, குளோபல் யூனிவர்சலை மட்டும்தான் ஒரு யூனிவர்சலுக்கு மெம்பராக மாற்ற முடியும், டொமைன் லோக்கலுக்கு மாற்ற முடியாது. புரியுதா? ஸோ ஹவு இட் லுக்ஸ் லைக் மீன்ஸ், ஸோ லெட் மீ கோ டு குரூப். இது வந்து ஒரு யூனிவர்சல் குரூப்பா U1. இந்த யூனிவர்சல் குரூப்புக்கு யாரெல்லாம் மெம்பராக இருக்கலாம்ன்றத நம்மளுடைய கண்டிஷன்ஸ். ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, லோக்கல் டொமைன் யூசர்ஸை மெம்பராக மாற்றலான்னு சொன்னேன். அதே மாதிரி
any domain users in a same forest. Next, local domain, sorry, not local domain, any domain global group and any domain universal group. ஒரு யூனிவர்சல் குரூப்புக்கு யாரெல்லாம் மெம்பரா மாற்ற முடியும்? யூனிவர்சல் குரூப். ஸோ இது ரெண்டு புரியுதாப்பா? இது நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ வி ஆல்ரெடி கிரியேட்டட் செட் ஆஃப் குரூப்ஸ், ரைட்? நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கோம், யூனிவர்சல் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் தட். ஸோ யூனிவர்சல் குரூப்பில் 2 இருக்குது, குளோபலில் 2 இருக்குது, டொமைன் லோக்கலில் 2 இருக்குது. ஸோ நவ் வி கோயிங் டு டெஸ்ட் த கண்டிஷன்ஸ். இப்போ லோக்கல் யூசர்ஸ் ஏற்கனவே இருப்பாங்க. எனி டொமைன் யூசர்ஸ்னு வரும்போது நான் என்ன பண்ணணும்? சைல்டு டொமைனோட யூசர்ஸை நான் செக் பண்ணணும். சிடிசி யூசர்ஸ். இங்கே வந்து ரூட் டொமைனோட யூசர்ஸ், ஆர்டிசி யூசர்ஸ். ஸோ அதே மாதிரி டொமைன், எனி டொமைனுடைய குளோபல் குரூப் ஆட் பண்ணலாம் நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்டிசியோடைய குளோபல் குரூப்பும் அண்ட் சிடிசியோடைய குளோபல் குரூப்பும் மெம்பராக ஆக்க முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். கரெக்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனி டொமைன் யூனிவர்சல் குரூப்னு இருக்குது. ஸோ எனி டொமைன் யூனிவர்சல் குரூப்னா அகெயின் என்னோட லோக்கல் டொமைன் ஆர்டிசி அண்ட் சிடிசியோடைய யூனிவர்சல் குரூப்பை ஆட் பண்ண முடியுதா? So the finding is, what about domain local? Domain local groups from local or any domain controller in a same forest. ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இதை மட்டும் கலர் நான் ரெட்டில் போட்டுக்கிறேன். ஏன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள், பட் வி வாண்ட் டு ட்ரை திஸ். டொமைன் லோக்கல் குரூப் நம்ம மெம்பராக மாற்ற முடியுதா நம்ம செக் பண்ணோம். லோக்கல் ஆர் எனி டொமைன் கண்ட்ரோலர் இன் சேம் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ இப்போது இந்த பாசிபிள் மெம்பர்ஸ் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த பாசிபிள் மெம்பர்ஸ் ஃபார் ஆல் த குரூப்ஸ், எல்லா குரூப்புக்கும் நம்ம முடித்தா அந்த ஒரு கண்டினியூட்டி உங்களுக்கு இருக்கும். நான் நெக்ஸ்ட் உடனே ஸ்கோப் கன்வர்ஷன் போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் யூனிவர்சல், தென் மூவ் ஆன் டு குளோபல், அதுக்கப்புறம் டொமைன் லோக்கல். ஒரு குரூப் எப்பவுமே யூனிவர்சல் அதுக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கும்பா. குளோபல் ஆர் டொமைன் லோக்கல், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஆப்போசிட் தான். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ குளோபல் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா குளோபலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் டொமைன் லோக்கல். இல்லை எனக்கு டொமைன் லோக்கல் ஞாபகம் இருக்குது, குளோபல் ஞாபகம், அதுக்கு ஆப்போசிட் அப்படியே குளோபல். பட் யூனிவர்சல்ன்றது அவருக்கு எக்ஸப்ஷன். அவர் வந்து தனியால், அவருக்குன்னு ஒரு தனி ஃப்ரீடம், அவருக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் இருக்குது. யூஸ் டு ஹாவ் கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஆல்வேஸ். ஓகே, சரி. இப்போது let me move on to my domain controller. ஸோ என்னோட டொமைனில் ஃபஸ்ட்டு யூனிவர்சல் U1 நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட டயக்ராம் படி U1ல் யூசர்ஸ் எங்கேருந்தெல்லாம் மெம்பராக மாற்ற முடியுன்றதை நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், மெம்பர்ஸில் ஹேட் கொடுங்க. ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னா என்னோட லோக்கல் டொமைனில் இருக்கேன். ஸோ அப்போ என்னோட லோக்கல் டொமைன் யூசர்ஸ் எல்லாருமே என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ எனி குரூப்ஸ் ஹி யூஸ் டு ஹேவ் லோக்கல் டொமைன் யூசர்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைன் நவுல இவங்க எல்லாமே எங்கே இருக்காங்க? அருள் அண்ட் தென் ராஜ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணி, பிரசாத். ஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? என்னோட லோக்கல் டொமைனில் இருக்காங்க. ஸோ தே கேன் பி ஆடட் டு த குரூப்ஸ். இவங்க எல்லாமே நான் பாசிபிள் மெம்பர்ஸாக மாற்றிக்கிறேன். ஸோ அருள் அந்த மாதிரி மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் போகிறேன். இந்த லொக்கேஷன்ஸ் இருக்கா, இந்த லொக்கேஷனில் போய்ட்டு
So now we want to select a remote domain controller. So that means users from child domain controller நம்ம பார்த்தோம்ல. அப்போ child domain ஓட users ஆட் பண்ண முடியுதான்னு பார்த்தா இங்கே எனக்கு child domain காமிக்குது. அதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா, so now any object if you want to find out, so the search directory will be your child domain controller. உங்க child domainல இருந்து உங்களால users ஆட் பண்ண முடியுது. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா, யூசர்ஸ் ஃப்ரம் எனி டொமைன் கண்ட்ரோலர் இன் ஏ ஃபாரஸ்ட். எந்த டொமைன் கண்ட்ரோலர்லேருந்து வேணாலும் நம்ம யூசர்ஸ் இந்த யூனிவர்சல் குரூப்புக்கு மெம்பராக மாற்றலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ. புரியுதா? So we didn't add the users from child domain controller. So we able to find out the option, right? The directory இங்க searchable இருந்தாலே it's 100% possible you can have the directory users. அந்த டொமைனோட யூசர்ஸ் நீங்கள் 100% ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா அந்த இடத்துல சைல்டு டொமைனே லிஸ்ட் அவுட் ஆகாது. ஓகே, புரியுதா? நவ் சே ஓகே, கேன்சல். த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் ஓவர். த செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த யூனிவர்சல் குரூப்புக்கு யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்கலாம், குரூப்புக்கு இன்னொரு குரூப், தட் மீன்ஸ் யூசர்ஸ் மெம்பராக இருக்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ ஒரு குரூப்புக்கு என்ன மாதிரி ஸ்கோப் ஆஃப் குரூப் வந்து மெம்பராக இருக்க முடியும். ஸோ குளோபல் யூனிவர்சல் மட்டும் தான் மெம்பராக மாற்ற முடியும், வேற டொமைன் லோக்கல் மெம்பராக மாற்ற முடியாதுன்னு கண்டிஷன் இருக்குது. அதை நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹேட் போகிறேன். ஸோ ஹேடில் அட்வான்ஸ் போங்க. இப்போ நம்ம லோக்கல் டொமைன்லேயே நம்ம செட் ஆஃப் குரூப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் மீ மேக்ஸிமைஸ் திஸ் விண்டோ. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு குளோபல் குரூப் இங்கே தெரியுதாப்பா, G1 G2. அப்போது கண்டிஷன் படி என்ன சொல்லியிருக்கோம், குளோபல் குரூப் ஆட் பண்ண முடியும்னு இருக்குது. ஸோ இங்கே எனக்கு குளோபல் குரூப்பு விசிபிளாகவே இருக்குது. ஸோ நான் குளோபல் குரூப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். G1 நான் மெம்பரை மாற்றிக்கிறேன். சரியா? அண்ட் ஒன் மோர் டைம் வந்து அட்வான்ஸ் போகிறேன், ஃபைன் நோடில் போகிறேன். இப்போ யூனிவர்சல் குரூப்பு மெம்பரை மாற்ற ட்ரை பண்ணுறேன். U1 U2 இருக்கா? ஸோ U1 மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே ஓகே. ஸோ என்ன சொல்கிறாரு, குரூப் கேன் நாட் பி மெம்பர் ஆஃப், ஓகே சாரி, ஸோ இது வந்து U1 குரூப்பில் அது ஐ டென்ட் நோட்டீஸ் தட். U1 குரூப்பே U1 குரூப்புக்கு மெம்பரை ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அது பாசிபிள் கிடையாது. ஸோ U2 group. So we selecting a U2 group because we have only 2 universal group, right? So say okay. ஆட் ஆயிடுச்சு, G1 குரூப் ஆட் ஆயிடுச்சு, U2 குரூப் ஆட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கண்டிஷன் படி என்ன சொல்லியிருந்தோம், குளோபல் யூனிவர்சல் கேன் பி மெம்பர் ஆஃப் பேரண்ட் யூனிவர்சல் குரூப். பேரண்ட் யூனிவர்சல் குரூப்புக்கு குளோபலும் யூனிவர்சல் குரூப்பும் மெம்பராக மாற்ற முடியும் நம்ம பார்த்துட்டோம். அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ எனி டொமைன், ஃப்ரம் எனி டொமைன் குளோபல் குரூப் ஆட் பண்ணலாம். இப்போ நான் காமிச்சது உங்களுக்கு லோக்கல் டொமைன் மட்டும் தான் நான் காமிச்சேன், கரெக்டா? சான்ஸ்போன்.com டொமைனில் இருக்க யூசர்ஸ் மட்டும் தான் காமிச்சேன். ஸோ வேற சைல்டு டொமைனில் குளோபல் யூனிவர்சல் இருந்தால் ஆட் பண்ண முடியுமா, அதையும் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? ஸோ டு டூ தட் லெட் மீ மூவ் ஆன் டு மை சைல்டு டொமைன் கண்ட்ரோலர். சைல்டு டொமைன் போகிறேன். ஸோ வேர் இஸ் மை சைல்டு டொமைன்? ஸோ சைல்டு டொமைனாக நான் லாகின் பண்ணுறோமா? ஸோ dsc.msc. இப்போ நம்ம சைல்டு டொமைனில் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். யூனிவர்சலில் ஒன்று, குளோபலில் ஒன்று, டொமைன் லோக்கலில் ஒன்று. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் யூசர்ஸ் கண்டெய்னர்லேயே போய் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்ப்பா. ஓகே, ஸோ இதுக்கு எனக்கு கண்டெய்னர் வேணாம். ஸோ என்ன பண்ணலான்னா,
child u1 child u1 நான் கொடுக்குறேன். ஸோ தட் இது வந்து child domain universal group. இங்கே வந்து universal செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு u1 குரூப் மட்டும் தான் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் மோர் டைம் child g1 global குரூப்பும் கிரியேட் பண்ணிக்கிறேன். and one more group child d1, so domain local group. Okay, so now we have created. So now let's go to the domain. So add members for a universal group advanced. So இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா லொக்கேஷனில் இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிவிட்டு சைல்டு டொமைனை செலக்ட் பண்ணிங்க. சரி, ஓகே. இப்போ நான் ஃபைன் நோன் கொடுக்குறேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி, என்னென்ன இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா, let me maximize the screen. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைல்டு G1 இருக்குது, குளோபல் குரூப். சைல்டு யூனிவர்சல் இருக்குது. வேறஸ் சைல்டு D1ன்றது காணும். தட் மீன்ஸ் டொமைன் லோக்கல் காணும். ஏன்னா என்னோட கண்டிஷன் என்ன சொல்கிறார், செகண்டு, இந்த யூனிவர்சல் குரூப்புக்கு யாரெல்லாம் என்னென்ன குரூப்லாம் மெம்பராக மாற்ற முடியும் அப்படின்னா, குளோபல் குரூப்பை மெம்பராக மாற்றலாம், யூனிவர்சல் குரூப்பை மெம்பராக மாற்றலாம், அதை லோக்கலாகவும் பண்ணலாம். தட் மீன்ஸ் எனி டொமைன் இன் ஏ ஃபாரஸ்ட். ரிமோட் டொமைன்லேருந்தும் ஆட் பண்ணலாம். என்னோட ஃபாரஸ்ட்டில் எந்த டொமைன்லேருந்து குரூப்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம். ஆனால் அந்த குரூப் ஸ்கோப் என்னவாக இருக்கணும், குளோபலாக இருக்கணும், இல்லைன்னா யூனிவர்சலாக இருக்கணும். வேறஸ் டொமைன் லோக்கல் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் புரியுதாப்பா? இந்த ரெண்டு கண்டிஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, குளோபல் குரூப் பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ். So first users from the local domain but not local domain, and it's restricted from remote domain in a same forest. Global group from local domain. ஸோ இதில் ஒரு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூசர்ஸ் ஃப்ரம் த லோக்கல் டொமைன் whereas it's restricted to have the users from the remote domain. அப்போ சைல்டு டொமைனில் ஒரு யூசர் இருக்காருன்னா குளோபலுக்கு மெம்பரை மாற்ற முடியாது. ரூட் டொமைனில் குளோபல் இருக்காருன்னா அவருக்கு தான் லோக்கல் டொமைனோடைய யூசர்ஸ் மட்டும் தான் மெம்பரை மாற்ற முடியும். ஸோ ஹியர் how the condition looks like means, ஸோ இது வந்து என்னுடைய குளோபல் குரூப்னு வச்சுப்போம், G1. இப்போ இந்த G1க்கு யாரெல்லாம் மெம்பராக மாற்ற முடியும் என்னோட கண்டிஷனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூசர்ஸ் ஃப்ரம் லோக்கல் டொமைன், லோக்கல் டொமைனோட யூசர்ஸ். ஸோ ரிமோட் டொமைனோட யூசர்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. ஓகே. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் கோ டு த let me say cancel select G1 group. ஸோ G1 group போகிறேன், குளோபல் குரூப். அது ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், இன் மெம்பர்ஸ் ஹேட் போங்க. இப்போ இங்கே சர்ச் டைரக்டரி லோக்கல் டொமைன் sanspan.com காமிக்கிறாரா? அப்போ sanspan.com சர்ச் டைரக்டரியில் ஃபைன் ஒன் கொடுத்தோன்னா லோக்கல் யூசர்ஸ் எல்லாமே ஆட் பண்ண முடியும். என்னோட டொமைன் லோக்கல் யூசர்ஸ் ராஜ், பிரசாத், மணி இவங்கெல்லாம் இருக்காங்களா? ஸோ இவங்க எல்லாருமே நம்ம மெம்பராக மாற்றலாம். ஸோ வேற ஒன் மோர் டைம் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், லொக்கேஷனை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
ஸோ இங்கே லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணும்போது லாஸ்ட் டைம் இங்கே சென்னை டாட் டிரான்ஸ்பாண்ட் டாட் லோக்கல் இருந்ததா, பட் இப்போ உங்களுக்கு சென்னை டாட் டிரான்ஸ்பாண்ட் டாட் லோக்கல் இல்லையா, உங்கள் டொமைனோட கண்டெய்னர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போது என்னோட கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. என்னோட கண்டிஷன் என்ன சொல்கிறாரு, அண்ட் இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரம் ரிமோட் டொமைன் இன் ஏ சேம் ஃபாரஸ்ட். அப்போ லோக்கல் யூசர்ஸ் மட்டும் தான் மெம்பராக மாற்ற முடியும் குளோபலுக்கு. ரிமோட் டொமைன் யூசர்ஸ் யாரையுமே நம்ம ஆட் பண்ண முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் புரியுதாப்பா? The next part is about global group from local domain. இப்போ இந்த குரூப்புக்கு யாரை மெம்பராக மாற்றலாம்? ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே கண்டிஷன் தான். இது அப்படியே ஒரு நேம் மட்டும் நம்ம யூனிவர்சலாக மாற்றிக்கலாம்ப்பா. சரியா? யூனிவர்சல்லேருந்து நம்ம G1 மாற்றிக்கிறோம். G1 இது வந்து குளோபல் ஸ்கோப். ஸோ இங்கே எல்லாமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். கண்டிஷன்ஸ் இது. No users from remote domain controllers in a same forest. ஸோ இது ரெண்டு தான் பார்த்தோம். லோக்கல் டொமைன் யூசர்ஸ் ஆட் பண்ண முடியும்னு பார்த்தோம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிமோட் டொமைனோட யூசர்ஸ் யாருமே ஆட் பண்ண முடியல, ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து குளோபல் குரூப்ஸ். ஓகே, ஸோ குளோபல் groups can be added from the local domain. இப்போ ஒன் மோர் குளோபல் குரூப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், G2ன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோமா. இப்போ இந்த G2ன்ற குரூப்பு G1 குரூப்புக்கு மெம்பராக மாற்ற முடியுதா? G2ன்ற குரூப் G1 குரூப்புக்கு மெம்பராக மாற்ற முடியுதா? ஸோ குளோபல் குரூப் கேன் பி ஆடட் ஃப்ரம் த லோக்கல் டொமைன். லோக்கல் டொமைனோடைய குளோபல் ஸ்கோப்பில் இருக்கக்கூடிய குரூப்பை குளோபல் குரூப்புக்கு மெம்பராக மாற்றலாம். ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் கேன்சல் கொடுத்துட்றேன். சரி, ஓகே. ஸோ ஹேட் போகிறேன், அட்வான்ஸ் போகிறேன், ஃபைன் நவுன் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே உங்களுக்கு என்னென்ன குரூப்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன குரூப் டிஸ்பிளே ஆகுது, குளோபல் G1 G2 டிஸ்பிளே ஆகுது. அப்போது உங்களால் என்ன குரூப்பை மெம்பராக மாற்ற முடியும் அப்படின்னா குளோபல் குரூப்பை மட்டும்தான் மெம்பராக மாற்ற முடியும். வேறஸ் யூனிவர்சல் டொமைன் லோக்கல் சான்ஸே இல்லை. ஸோ தட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். அப்போது உங்களுக்கு இங்கே டொமைன் லோக்கல் அண்ட் யூனிவர்சல் group is restricted to the restricted. அவ்வளோதான். இதை நான் ரெட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். From any domain in a same forest. இது புரியுதா? ஸோ இந்த ஆரோ வேணாம், இதை நம்ம தூக்கிடலாம். ஸோ இது உங்களுக்கு புரியுதாப்பா? யூசர்ஸ் லோக்கல் யூசர்ஸ் தான் ஆட் பண்ண முடியும், ரிமோட் யூசர்ஸ் ஆட் பண்ண முடியாது, ரிமோட் டொமைன் யூசர்ஸ் ஆட் பண்ண முடியாது குளோபலுக்கு. அதே மாதிரி குரூப் மெம்பர்ஷிப்னு வரும்போது குளோபல் குரூப்பை மட்டும்தான் மெம்பராக மாற்ற முடியும், அதுவும் லோக்கல் டொமைன் குளோபல் குரூப்பை மட்டும்தான் மெம்பராக மாற்ற முடியும், ரிமோட் டொமைன் குளோபல் குரூப் மாற்ற முடியாது. யூனிவர்சல் டொமைன் லோக்கல் ரெண்டுமே ரெஸ்ட்ரிக்டட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷனில் போயிட்டு நான் ரிமோட் டொமைனோடைய குரூப்ஸ் எதனா ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இங்கே சர்ச்சபிள்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு சைல்டு டொமைன் காணும், சர்ச் டைரக்டரி இல்லை. சரியா? ஸோ அப்போ இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூவாக இருக்குது. ரைட்,
users from local domain, and it's restricted from remote domain in a same forest. Global group from local domain, whereas universal domain local ரெண்டுமே restricted. Okay, so universal and domain local are restricted. புரியுதாப்பா? இந்த கண்டிஷன் புரியுதா? இப்போ இந்த குளோபல் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவ்வளோதான். ஏற்கனவே சொன்ன மாதிரி குளோபல் இல்லை டொமைன் லோக்கல் ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாகவே இருக்கும். ஓகே, அப்போது டொமைன் லோக்கல் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, குளோபல் என்ன சொல்கிறாரு, யூசர்ஸ் ஃப்ரம் லோக்கல் டொமைனா, அப்போ இங்கே அப்படியே யூசர்ஸ் ஃப்ரம் எனி டொமைன் கண்ட்ரோலர் இன் எ ஃபாரஸ்ட். சரியா, யூசர்ஸ் ஃப்ரம் any domain controller in a same forest. இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, டொமைன் லோக்கலுக்கு யூனிவர்சலை விட ஒரு கொஞ்சம் பவர் அதிகம். வை? பிகாஸ் யூனிவர்சலில் நம்ம என்ன சொல்லியிருப்போம், யூசர்ஸ் ஃப்ரம் எனி டொமைன் கண்ட்ரோலர் இன் எ சேம் ஃபாரஸ்ட். அதுதான் இங்கேயும் சொல்கிறேன், டொமைன் லோக்கலுக்கும் அதை தான் நான் சொல்ல வரேன். யூசர்ஸ் ஃப்ரம் லோக்கல் டொமைனாக இருக்கலாம், இல்லை ரிமோட் டொமைனாக கூட இருக்கலாம், ஆர் any trusted domain any trusted domain forest. Any trusted domain. இது ஒரு படி மேலே போயிட்டார் இவர், யூனிவர்சலை விட ஒரு படி மேலே இருக்கார். எப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், sandspawn.com அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க டொமைன் கண்ட்ரோலோட யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த டொமைன் லோக்கல் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்காங்கன்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே HCL.com. இப்போ இங்கே ஒரு டொமைன் இருப்பார், இந்த டொமைன் யூசர்ஸ், ஸோ இங்கே ஒரு யூசர் இருக்கார், HCL யூசர். இந்த யூசர் sandspawn.comன்ற ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய டொமைன் லோக்கல் குரூப்புக்கு மெம்பராக மாற்ற முடியும். ஸோ இதை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று வேணும். ஸோ இதுதான் வந்து ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப். இந்த ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஃபாரஸ்ட் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப், இதை எனேபிள் பண்ணணும். இது எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எனேபிள் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து திவால் ஆகிற ஸ்டேஜில் இருக்குதுன்னு வச்சுப்போம், அதை அக்யூர் பண்ண போகிறாங்க. நிறைய பேங்க்ஸ்லாம் மர்ஜிங் நடக்குது. லாஸ்ட் இயரில் நிறைய, இந்த கொரோனா டைம்லாம் நிறைய பேங்க் மர்ஜ் ஆகிடுச்சு. லாஸ்ட் இயரும் நடந்திருக்கு. லைக் இன்னும் யூனியன் பேங்க் ஆந்திரா பேங்க்கோட மர்ஜ் ஆகிருக்கு, சாரி ஆந்திரா யூனியனோட மர்ஜ் ஆகிருக்கா. அண்ட் தென் வந்து சிண்டிகேட் பேங்க் கனரா பேங்க்கோட மர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் கூட மர்ஜ் ஆகி தான் வந்தது, அது ஆகிடுச்சு, மோர் தென் 10 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேங்க், சின்ன சின்ன பேங்க்லாம் வந்து ரன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில், பட் அவங்களுக்கு கன்சியூமர்ஸ் நிறைய இருக்காங்கன்னு வச்சுப்போம். கன்சியூமர்ஸ், பிஸ்னஸ் கன்சியூமர்ஸ் ப்ளஸ் வந்து பப்ளிக் யூசர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அந்த பேங்க்கை ரன் பண்ண முடியல, திவாலாகிற ஸ்டேஜ் இருக்குது, ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ண முடியல, இல்லை ப்ராப்பராக அவங்களால வந்து லோன் ப்ரொவைட் பண்ண முடியல டைமுக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்க பேங்க் வந்து அக்யூர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பேங்க்கிட்ட கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க. அக்யூர் பண்ணி அவங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பேங்க் வந்து ரொட்டேட் பண்ண முடியுன்றதுனால, ஸோ இந்த மாதிரி மர்ஜிங் நடக்கும். ஸோ அப்படி மர்ஜிங் நடக்கும்போது எக்ஸிஸ்டிங் பேங்க், இப்போ நான் ஒரு பேங்க் ஆரம்பிச்சிருக்கேன்னா அதில் யூசர்ஸ்லாம் இருப்பாங்க, டொமைன்லாம் இருப்பார். மர்ஜ் பண்ணும்போது அந்த யூசர்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஹெச்சிஎல் வந்து sandspawn.com வந்து ஹெச்சிஎலோட மர்ஜ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ sandspawn.com யூசர்ஸ் எல்லாமே இங்கே டெலிட் பண்ணிவிட்டு, டொமைனையே ஃபுல்லாகவே டெமனிஷ் பண்ணிவிட்டு ஹெச்சிஎல்ல போய்ட்டு யூசர்ஸ் க்ரியேட் பண்ணலாம்.
அப்படி இல்லாத பட்சத்தில் there are some dependency இந்த டொமைனில் there are some dependency, அதனால் வந்து ப்ரொடக்டிவிட்டி லாஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் மர்ஜிங்காக நடந்தால் கூட ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிடுவாங்க. ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணால் போத் ஆஃப் த ஃபாரஸ்ட் வில் ட்ரை டு எக்ஸ்சேஞ்ச் த ஆப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன், ஆத்தன்டிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே ஏதாச்சும் ஒரு ஃபைல் சர்வர் இருக்கார் HCL அப்படின்னா, நீங்கள் சான்ஸ்பானில் இருந்து அந்த ஃபைல் சர்வரை ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி சான்ஸ்பானில் ஃபைல் சர்வர் இருக்கார் அப்படின்னா HCL இருந்து நீங்கள் HCLோட க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி உங்களால் சான்ஸ்பானில் இருக்கக்கூடிய ஃபைல் சர்வரை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ த பர்பஸ் ஆஃப் ஃபாரஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதை வந்து ஃபாரஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னா தென் யூ கேன் கோ வித் த கிரியேட்டிங் த ட்ரஸ்ட். இல்லை எனக்கு வந்து யூசர்ஸ் ஷுட் நாட் பி அ பார்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டொமைன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டெமனிஷ் பண்ணிவிட்டு HCL போயிட்டு யூசர்ஸ் HCL டொமைனில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தெர் ஆர் சம் ஆர்கனைசேஷன் நவடேஸ் நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணி அக்யூர் பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் பார்ப்பாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட இருக்குது. ஓகே, நான் ட்ரைங் டு சே அபவுட் த பேங்க், இது எல்லாமே நிறைய இருக்குது. பிஸ்னஸ், இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ லைக் டாட்டா வந்து ஜாகுவார் அக்யூர் பண்ணாங்க. அப்போ ஜாகுவார் எவ்வளோ டாப் மோஸ்ட், லைக் BMW வரத்துக்கு முன்னாடி ஜாகுவார்லாம் நல்லா ஃபேமஸாக தான் இருந்தது. அப்போ வேர்ல்டு வைட் கஸ்டமர்ஸ் வச்சுருக்கான். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய பிரான்ச், நிறைய பிளான்ட்லாம் இருக்குது இந்தியாவிலேயே. ஸோ மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு. ஸோ அப்போ அக்யூர் பண்ணும்போது கம்ப்ளீட் அவனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்க எல்லா டொமைனையும் டெமினேஷ் பண்ணிவிட்டு அவங்க யூசர்ஸ் எல்லாமே இங்கே க்ரியேட் பண்ணோம். அது வந்து 24/7 ரன் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து இம்பேக்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிளஸ்ட் வே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட் ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணிடுவோம். உன்னோட ஃபாரஸ்ட் நீ அப்படியே வச்சிரு, என்னோட ஃபாரஸ்ட் அப்படியே இருக்கட்டும். பட் 2 பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு டைப் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து இல்லை எனக்கு வந்து ஜாகுவார் செட் ஆகாது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால் கஸ்டமர்ஸ் வந்து பிடிக்க முடியல, ஸோ காம்படிட்டிவ் அதிகமாகிடுச்சு மார்க்கெட்டில், ஸோ ஜாகுவாருக்குன்னு இருக்க ஒரு நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் டாட்டா தே மே டிசைட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் தே கேன் செல் த பிஸ்னஸ். ஸோ ஜாகுவார்ன்ற ஒரு பிராண்டை செல் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. அப்போ செல் பண்ணும்போது வெரி சிம்பிள், இந்த ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விட்டால் முடிஞ்சு போச்சு, எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் சினாரியோஸ், ரியல் டைமில் நிறைய இது நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, இப்போது ரீசெண்டாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அவங்க தானே டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் வந்து IBM டாமினோ அப்ளிகேஷன் வந்து HCL தான் இப்போது பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் பிஃபோர் 2 years பேக், 2 years நாட் 5 years பேக் ஐ திங்க். ஓகே, ஸோ இப்போ அவன் தான் வந்து IBM டாமினோஸ் அப்ளிகேஷன் அவன் தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் வந்து தே ஆர் அக்யூரிங் அண்ட் தே ஆர் ட்ரைங் டு டூ சம் பிஸ்னஸ். அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்ன்றது ஒன்று தேவைப்படும். இதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு லேட்டர் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய டொமைன் லோக்கலில் users from any domain in a same forest or any domain, any trusted domain. trusted domainனாலே இந்த ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் வழியா நீங்கள் யாருக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபாரஸ்ட்லேருந்து ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஸோ தட் வுட் பி த ட்ரஸ்டட் டொமைன். ஓகே, சரி, இது நம்மளுடைய கண்டிஷன். இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் குளோபலுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட், அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். செகண்ட் கண்டிஷன் குளோபலில் என்ன சொல்கிறாரு, குளோபல் குரூப் ஃப்ரம் லோக்கல் டொமைன் அண்ட் யூனிவர்சல் டொமைன் லோக்கல் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, டொமைன் லோக்கல் ஃப்ரம் ரிமோட் டொமைன் சொல்லலாமா? ஓகே, இவர் என்ன சொல்கிறார், சாரி அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில். அப்போ நான் என்ன சொல்லணும்னா, குளோபல் குரூப் ஃப்ரம் எனி டொமைன். ஸோ இங்கே குளோபல் இருக்குன்னா இங்கே டொமைன் லோக்கல் ஒரு அந்த ஆப்போசிட் வேர்டு அப்படி நீங்கள் புரிஞ்சிக்காதீங்க, சரியா? ஸோ நானும் அப்படி தான் நினச்சிட்டேன், பட் தட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு, டொமைன் லோக்கலில் குளோபல் குரூப், சாரி குளோபல் குரூப்பில் என்ன சொல்கிறாருன்னா, குளோபல் குரூப் ஃப்ரம் லோக்கல் டொமைன், இங்கே அப்படியே ஆப்போசிட், குளோபல் குரூப் ஃப்ரம் எனி டொமைன்
again in a same forest or any trusted domain. Okay, next ரெஸ்ட்ரிக்ஷன் பாருங்களேன். டொமைன் லோக்கலில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு? யூனிவர்சல் அண்ட் டொமைன் லோக்கல் ரெண்டுமே ரெஸ்ட்ரிக்டன் தான் இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. இங்கே யூனிவர்சல் and domain local from, okay, not domain local, universal from any domain in a same forest. Whereas domain local under the domain local group from the same from the local domain. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் நான் பிரேக் பண்ணுறேன். யூனிவர்சல் டொமைன் லோக்கல் வந்து குளோபலில் ரெஸ்ட்ரிக்டடு, அது ரெண்டுமே இங்கே பிரேக் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறாருன்னா, யூனிவர்சல் குரூப் ஃப்ரம் எனி டொமைன் இன் த சேம் ஃபாரஸ்ட். வேறஸ் டொமைன் லோக்கல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. என்னென்னா டொமைன் லோக்கல் ஃப்ரம் த லோக்கல் டொமைன் மட்டும் தான் மெம்பரை மாற்ற முடியும். சரியா? ஸோ இது நம்ம பார்க்கலாமா? யூசர்ஸ் ஃப்ரம் எனி டொமைன் கண்ட்ரோலர் இன் த சேம் ஃபாரஸ்ட். ஸோ வி டோன்ட் ஹாவ் எ செப்பரேட் ஃபாரஸ்ட். நம்மக்கிட்ட இன்னொரு ஃபாரஸ்ட் கிடையாது. ஸோ வித்தின் ஏ ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ வி கோயிங் டு டூ த டெஸ்ட் ஃபார் சைல்டு டொமைனோட யூசர்ஸ் ஆட் பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் வி வில் டூ இஸ், இப்போ இங்கே வந்து டொமைன் லோக்கல் குரூப் இருக்காரு D1 ரூட்டில். இப்போ சைல்டு டொமைனோட யூசர்ஸ் ஆட் பண்ண முடியுதா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு, ஸோ யூசர்ஸ் from child domain and users from the local domain. இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ as per the condition says users from any domain in a same forest or any trusted domain. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ரூட் டொமைன் போகிறேன். Okay, okay, so sandstorm.com group management. So let me choose domain local. So D1 group choose பண்ணுறேன். Properties, so in members, so the condition says any domain users. Okay, அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஜஸ்ட் நம்ம ஆட்லாம் கூட பண்ண தேவையில்ல. ஸோ அட்வான்ஸ் போயிட்டு ஸோ ஃபைன் ஒன் கொடுங்க. உங்கள் லோக்கல் யூசர்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகுதா? இங்கே பார்த்தா தெரியுதா? அருள் எல்லாருமே இருக்காங்களா?
ஓகே. ஸோ ராஜ் இருக்காரு, எல்லாருமே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் லொக்கேஷன்ஸ் போங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். china.transform.comனு இருக்கா? ஸோ யூசர்ஸ் ஃப்ரம் எனி டொமைனில், அப்போது நம்ம ஃபாரஸ்ட்டில் இருக்க அதர் டொமைன் யூசர்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணலாமா? அந்த ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கா? ஓகே. ட்ரஸ்டட் டொமைன் மீன்ஸ் எனக்கு ட்ரஸ்ட் இல்லை இப்போதைக்கு. ட்ரஸ்டட் டொமைன்னா இங்கே உங்களுக்கு வரும். ஸோ அதர் ஃபாரஸ்டோடைய நேம், அந்த ஃபாரஸ்ட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி ஆட் பண்ணலாம். சரியா? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, குளோபல் குரூப் ஃப்ரம் எனி டொமைன் இன் எ சேம் ஃபாரஸ்ட் ஆர் எனி ட்ரஸ்டட் ஃபாரஸ்ட். ஓகே. இப்போது இந்த டொமைன் லோக்கலுக்கு குளோபல் குரூப்பு எந்த டொமைன்லேருந்து வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன் செகண்ட், ஃபைன் நோ கொடுக்குறேன். இப்போ நம்மக்கிட்ட குளோபல் குரூப்னு ஒன்று இருக்கா? ஆல்ரெடி G1 G2 இது ரெண்டுமே சர்ச்சபிளாக இருக்கா? ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதுல்ல? நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஆட் ஆகுதா? ஆட் ஆயிடுச்சு. G2ன்ற குளோபல் குரூப்பு லோக்கல் டொமைன்லேருந்து ஆட் பண்ணால் ஆட் ஆகுது. ஸோ ரிமோட் டொமைன்லேருந்து சைல்டு டொமைனில் நம்ம ஒரு குளோபல் குரூப் க்ரியேட் பண்ணோமா? ஸோ லொக்கேஷன்ஸ் போகிறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், சைல்டு டொமைன் கிளிக் பண்ணுறேன், சரி ஓகே. அண்ட் அகேன் ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் நோ. இப்போ சைல்டு டொமைனில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? குளோபல் இருக்கா? சரி ஓகே. இப்போ இது சைல்டு டொமைனோட குளோபல் குரூப். அப்போது சைல்டு டொமைனோட குளோபல் குரூப் என்னால் ஆட் பண்ண முடியாது, லோக்கல் டொமைனோட குளோபல் குரூப்பும் என்னால் ஆட் பண்ண முடியாது. ஸோ கண்டிஷன் படி இட் இஸ் ஒர்க்கிங். செகண்ட் கண்டிஷன் இஸ் ஒர்க்கிங். ட்ரஸ்டட் டொமைன் என்கிட்ட இப்போ ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை. ஸோ இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு குளோபல் குரூப் ஆட் பண்ண முடியுதுன்னு நம்ம ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் யூனிவர்சல் குரூப் ஃப்ரம் எனி டொமைன் கண்ட்ரோலர் அகெயின். ஓகே. ஸோ லெட் மீ கோ டு மை டொமைன் லோக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆட் போகிறேன். லோக்கல்லேருந்து யூனிவர்சல் குரூப் ஆட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். லோக்கலில் என்னென்ன யூனிவர்சல் குரூப் கிரியேட் பண்ணுவோம்? லெட் மீ கோ டு த லொக்கேஷன்ஸ், செலக்ட் சான்ஸ்பான், சே ஓகே, ஃபைன் நவ். இப்போ லோக்கலில் U1 U2ன்னு கிரியேட் பண்ணோமா? அப்போ இங்கே U1 U2 இருக்கா? சே ஓகே. ஓகே. அப்போ யூனிவர்சல் குரூப் லோக்கல்லேருந்து ஆட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ரிமோட் டொமைன் இன் ஏ சேம் ஃபாரஸ்ட். ரிமோட் டொமைன் யார்? என்னோட சைல்டு டொமைன். ஸோ சான்ஸ்பான்.com, china.transform.com, சே ஓகே, ஃபைன் நவ் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே யூனிவர்சல் குரூப் இருக்கா? சைல்டு அண்டர்ஸ்கோர் U1. அப்போ சைல்டு அண்டர்ஸ்கோர் D1 இல்லைல்ல, ஏன்னா என்னோட கண்டிஷனில் கிடையாது. என்னோட கண்டிஷனில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, யூனிவர்சல் குரூப் மட்டும்தான் எந்த டொமைன்லேருந்து வேணால் ஆட் பண்ணலாம், சேம் ஃபாரஸ்ட். டொமைன் லோக்கல் டொமைன்லேருந்து மட்டும் தான் ஆட் பண்ண முடியும், ரிமோட் டொமைன்லேருந்து ஆட் பண்ண முடியாது. அப்போ ரிமோட் டொமைன் சைல்டு டொமைனில் எனக்கு டொமைன் லோக்கல் இருந்தாலும் கூட எனக்கு விசிபிளாக இல்லை. இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன்ப்பா. ஓகே. ஸோ ஹியர் யூ கேன் சி சைல்டு டொமைனில் இருந்து ஒரு யூனிவர்சல் குரூப்பை ஆட் பண்ண முடியுது, குளோபல் குரூப்பை ஆட் பண்ண முடியாது. குளோபல் அண்ட் யூனிவர்சல் ஃப்ரம் எனி டொமைன் கண்ட்ரோலர் இன் ஏ சேம் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட்டு டொமைன் லோக்கல் குரூப் ஆட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அட்வான்ஸ் போகிறேன். ஓகே. ஸோ லொக்கேஷன்ஸ் போகிறேன், சான்ஸ்பான்.com போகிறேன். த தேர்ட் கண்டிஷன் என்ன? லாஸ்ட் கண்டிஷன், டொமைன் லோக்கல் குரூப் ஃப்ரம் லோக்கல் டொமைன் ஒன்லி. அப்போ லோக்கல் டொமைன்லேருந்து தான் டொமைன் லோக்கல் ஆட் பண்ண முடியும், ரிமோட் டொமைன்லேருந்து டொமைன் லோக்கல் ஆட் பண்ண முடியாது. அது நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம். இப்போ ரிமோட் டொமைன் யார்? நம்ம china.transform.com, அட்வான்ஸ், ஃபைன் ஒன் கொடுத்தீங்கன்னா இதில் சைல்டு G1 இருக்குது, சைல்டு U1 இருக்குது. ஸோ யூனிவர்சல் குளோபல் ரெண்டுமே இருக்குது, பட் டொமைன் லோக்கல் கிடையாது. அப்போ ரிமோட் டொமைன்லேருந்து டொமைன் லோக்கல் குரூப்பை ஆட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நான் லொக்கேஷன்ஸ் போகிறேன், என்னுடைய லோக்கல் டைரக்டரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைன் நோ கொடுங்க. ஸோ இதில் பாருங்கள், இப்போ ஸோ இதில் வந்து டொமைன் லோக்கல் டிஸ்பிளே ஆகுதா? D1 D2. ஸோ இப்போ நான் D1 செலக்ட் D1 அண்ட் சே ஓகே. அப்போ எனக்கு D1 என்ன சொல்கிறாரு? ஓகே. ஸோ D1 நான் தான் D1. ஓகே, மறந்துட்டேன். ஸோ D1 குரூப்பை D1க்கு மெம்பராக மாற்ற முடியாது, D2 மெம்பராக மாற்றலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு யூசர்ஸ். ஓகே. ஸோ குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் குரூப் ஆட் பண்ணியிருக்கோம், குளோபல் குரூப் ஆட் பண்ணியிருக்கோம், டொமைன் லோக்கல் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே லோக்கல் டொமைன். ரிமோட் டொமைன்லேருந்து யூனிவர்சல் குளோபல் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு டொமைன் லோக்கல் ஃப்ரம் ரிமோட் டொமைனில் ஆட் பண்ண முடியாது. சரியா? ஓகே. ஸோ கண்டிஷன் படி, இது கண்டிஷன் உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த கண்டிஷன் படி எப்படி நம்ம ஆட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியுதுல்ல?
ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கோப் கன்வர்ஷன். இது ரொம்ப சிம்பிள் மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் பார்க்கலாம். இப்போது யூனிவர்சல் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து இந்த யூனிவர்சல் குரூப் தேவைப்படலை. ஓகே, ரொம்ப நாள் நான் யூனிவர்சல் குரூப்பாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த யூனிவர்சல் குரூப் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஓகே, யூஸ்வலாக ஒரு பிராண்ட் ஷாப் நீங்கள் ஒரு பிராண்டட் ஷாப், இல்லை அந்த ஷாப் வந்து நல்ல ஒரு பிராண்டட் ஸ்டேஜுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிமார்ட் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஹோல்சேல் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ திடீர்னு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பிராண்டை நேமை சேஞ்ச் பண்ணால் அவனுடைய சேல்ஸ் ஸ்பாயில் ஆகிடும்ன்றதுக்காக அது அப்படியே இருக்கட்டும், அதில் எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஸோ வேணால் நம்ம என்ன பண்ணலாம், வேற ஒரு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அதனால் வந்து மார்க்கெட்டில் கன்சியூமர்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. கன்சியூமர்ஸ் ஹேஸ் டு கண்டினியூ. பட் ஆனால் என்ன பண்ணணும், ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பிஸ்னஸை லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணலாம், பட் நேம் மட்டும் எப்போவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி சேஞ்ச் பண்ணால் அது ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும். ரியல் வேர்ல்டில் இது என்ன நடக்கும் அப்படின்னா, எதுக்காக இந்த கன்வர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லெட்ஸ் சே லைக் சேல்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பு ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சலில் இருக்குது. ஓகே, ஸோ நான் ஒரு பர்பஸ்க்காக இந்த யூனிவர்சல் ஸ்கோப் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேல்ஸ்ன்ற குரூப்பில் என்னோட கம்பெனிலேருந்து ஒரு 1000 பேர், 1000+ மெம்பர்ஸ் ஆர் தேர். இப்போ யூனிவர்சல்லேருந்து நான் என்ன பண்ணணும், இது ஒன் ஸ்டெப் நான் என்னோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணணும். அது வந்து குளோபலில் எனக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் கிடைக்குது, இல்லை டொமைன் லோக்கலில் நான் தேடி வந்த ரிக்குவயர்மெண்ட் எனக்கு இருக்குது. அப்போ நான் இந்த யூனிவர்சல்லேருந்து டொமைன் லோக்கலுக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஏன்னா யூனிவர்சல் குரூப்பில் யாரெல்லாம் மெம்பராக மாற்ற முடியும் அப்படின்னா, there are some limitations for the universal. யூனிவர்சலில் யூசர்ஸ் ஃப்ரம் எனி டொமைன் இன் எ ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ இப்போ திடீர்னு என்னோட கம்பெனி வந்து மர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட கம்பெனி மர்ஜ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ ஃபாரஸ்ட் அக்யூர் பண்ணுறேன். இந்த நியூ ஃபாரஸ்ட்டில் ஒரு டொமைன் இருக்காரு, இதுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் யூசர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த யூசர்ஸ் எல்லாமே இங்கேயும் ஒரு சேல்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த சேல்ஸ் மேனேஜ் பண்ணுறது என்னோட ஹெட் குவார்ட்டராக இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் த எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட் சான்ஸ்பான்.com. ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு, அக்யூர் பண்ணியிருக்காரு. இது ஸ்மால் பிஸ்னஸ். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் ட்ரைனிங் சென்டர்னு வச்சுப்போம். இது ஒரு ட்ரைனிங் சென்டர், ஸ்டார்ட் அப்ஸ் ட்ரைனிங் சென்டர். இப்போ இந்த ஸ்டார்ட் அப் ட்ரைனிங் சென்டரை நான் அக்யூர் பண்ணுறேன். அக்யூர் பண்ணும்போது இங்கே இருக்கிற யூசர்ஸ் எல்லாமே இங்கே பெனிஃபிட் அடையணும். ஸோ சான்ஸ்பாண்ட் ஹேஸ் டு கண்ட்ரோல் த சேல்ஸ் ஃபார் ட்ரைனிங் சென்டர். ஓகே, ஒரு ட்ரைனிங் சென்டர்ன்ற அது சம் நேம். ஓகே, லைக் க்ரீன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் சென்டர் அக்யூர் பண்ணுறதுன்னு வச்சுப்போம். இங்கே இருக்கிற யூசர்ஸ் குரூப்ஸ் வந்து நம்ம சான்ஸ்பாண்டில் இருக்க சேல்ஸ்ன்ற குரூப்புக்கு நம்ம மெம்பராக மாற்றணும்னா அது யூனிவர்சலில் பாசிபிள் கிடையாது. ஆனால் நம்ம கிரியேட் பண்ணும்போது யூனிவர்சல் கிரியேட் பண்ணிட்டோம். அப்போது இந்த குரூப்பை டெலீட் பண்ணிவிட்டு டொமைன் லோக்கலில் என்ன இருக்குது, டொமைன் லோக்கலில் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கா? ஸோ நீ கோ டு த டொமைன் லோக்கல் என்ன சொல்கிறாரு, யூசர்ஸ் ஃப்ரம் எனி டொமைன் கண்ட்ரோலர் இன் எ சேம் ஃபாரஸ்ட் ஆர் ட்ரஸ்டட் டொமைன். ஓகே, அப்போ நம்மளுக்கு டொமைன் லோக்கலில் இந்த பெனிஃபிட் இருக்குது. குரூப்பை டெலீட் பண்ணாமையே நம்ம என்ன பண்ணலாம், அதர் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை மெம்பராக மாற்றலாம். இப்போ நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, ஓகே இது யூனிவர்சலாக இருக்கிறனால நம்மளால் பண்ண முடியல, ட்ரஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம், இந்த யூனிவர்சலில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். டெலீட் பண்ணால் என்ன ஆகும், இந்த 1000+ யூசர்ஸ் எல்லாருமே நீங்கள் ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். ஸோ கரண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த சேல்ஸ்ன்ற குரூப் மேபி இந்த குரூப் வந்து நிறைய இடத்துல பர்மிஷன்ஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபைல் சர்வர் பர்மிஷன்ஸில் இருக்கலாம், இல்லை வேறு எதனா இமெயில் பர்மிஷன்ஸில் இருக்கலாம், எதனாச்சும் இன்டிகிரேட்டட் அப்ளிகேஷன் பர்மிஷன்ஸில் இருக்கலாம். ஓகே, அப்போது இந்த குரூப் டெலீட் பண்ணிங்கன்னா தட் வில் இம்பேக்ட் வேர் எவர் திஸ் குரூப் இஸ் ஆடட். ஓகே, ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாதுனால யூனிவர்சலில் நம்ம என்னவா கொண்டு வரணும், டொமைன் லோக்கலாக கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் அ ரீசன் ஆல்வேஸ் வி நீட் எ ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் கன்வெர்ட்டிங் த ஸ்கோப். அது மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது.
எந்த குரூப் என்னவா கன்வெர்ட் ஆகணும், யூனிவர்சல்லேருந்து யாரா கன்வெர்ட் பண்ணலாம், டொமைன் லோக்கல் கன்வெர்ட் பண்ணலாமா இல்லை குளோபல் கன்வெர்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ வி ஹாவ் அதர் டூ ஸ்கோப். நம்மக்கிட்ட இன்னும் 2 ஸ்கோப் இருக்கா? இப்போ யூனிவர்சல்ல இருந்து நீங்கள் யாருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறீங்க, யாருக்கு கன்வெர்ட் பண்ண முடியும்? நான் யூனிவர்சல்ல இருக்கேன், டொமைன் லோக்கல் கன்வெர்ட் பண்ண முடியுமா இல்லை குளோபலுக்கு கன்வெர்ட் பண்ண முடியுமா? இதுதான் கொஸ்டின். இந்த கண்டிஷன் படி தான் நீங்கள் ஸ்கோப்பில் ஒரு ஸ்கோப்லேருந்து இன்னொரு ஸ்கோப்புக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்ம கண்டிஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸ்கோப் கன்வர்ஷனில் ஃபஸ்ட்டு, ஸோ புரியுதாப்பா த பர்பஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் த ஸ்கோப்? ஓகே, ஸோ கேன் பி converted to domain local. டொமைன் லோக்கலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, இது கேன் பி another condition can be converted to global group. அப்போ யூனிவர்சல்லேருந்து 2 ஸ்கோப்புக்கு கன்வெர்ட் பண்ணலாம், டொமைன் லோக்கலுக்கும் கன்வெர்ட் பண்ணலாம், குளோபலுக்கும் கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, பட் இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது என்ன கண்டிஷன்? ஓகே, அதை நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ இது U1 யூனிவர்சல் குரூப் 1, இது U2. ஓகே, கண்டிஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யூ ஆர் பிளானிங் டு கன்வெர்ட் U2 வந்து டொமைன் லோக்கலாவோ இல்லை குளோபலாவோ கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, த கண்டிஷன் சேஸ் தட் குரூப், நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க இந்த U2 குரூப்பு ஷுட் நாட் பி மெம்பர் ஆஃப், okay, so let me remove this. So domain local, ஸோ ஒரு யூனிவர்சல் குரூப்பை நீங்கள் டொமைன் லோக்கலாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த யூனிவர்சல் குரூப் வந்து எந்த ஒரு யூனிவர்சல் குரூப்புக்கும் மெம்பராக இருக்கக்கூடாது, மெம்பர் ஆஃப் டு எனி பேரண்ட் யூனிவர்சல் குரூப். இதுதான் கண்டிஷன். டொமைன் லோக்கலுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க இந்த U2ன்ற குரூப்பு வேற ஒரு யூனிவர்சல் குரூப்புக்கு மெம்பராக இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா யூ கேன் கன்வெர்ட் ஆஸ் ஏ டொமைன் லோக்கல். இது கண்டிஷன் 1. கண்டிஷன் 1. ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ லெட் மீ கோ டு மை டொமைன். இப்போ ஆல்ரெடி வந்து U1 U2 இருக்காங்க, இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், மெம்பர்ஸ் போகிறேன், எதுவுமே இல்லை, U1ல் எதுவுமே கிடையாது. அப்போ U2 போகிறேன், U2வோட மெம்பர்ஸ் போகிறேன், U2லையும் எதுவுமே இல்லை. சூப்பர், ஸோ இது ஓகே, அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த U2 குரூப் இருக்குல்ல, இந்த இந்த U1 குரூப் இருக்கா, இந்த U1 குரூப் ஆர் U2 குரூப் U1 குரூப் மெம்பர்ஸில் போயிட்டு நான் U2வை ஆட் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுங்க, என்னோட கண்டிஷன் படி ஒர்க் ஆகுதான் நான் செக் பண்ணணும். இப்போ ஒரு யூனிவர்சல் 1 குரூப்புக்கு யூனிவர்சல் 2 குரூப் இஸ் மெம்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹையரார்க்கி கொண்டு வந்துட்டேன். இப்போது U1 குரூப்பு கீழே யார் இருக்கார்? U2 இருக்கார். இந்த U2வை நான் டொமைன் லோக்கலாக கன்வெர்ட் பண்ணுறேன். சரியா? என்னோட கண்டிஷனுக்கு அகெயின்ஸ்டாக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ U2 குரூப் செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா டொமைன் லோக்கலாக நான் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ டொமைன் லோக்கலாக கன்வெர்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். அப்ளை. என்ன சொல்கிறாரு? தி ஃபாலோயிங் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் எரர் occur. A local group can only be a member of other local groups in the same forest.
ஓகே, ஸோ தட் மீன்ஸ் என்னோட கண்டிஷன் படி இது லோக்கல் குரூப்பு இல்லை டொமைன் லோக்கல் குரூப்பை நான் என்னால் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட மெம்பர் லிஸ்ட்டில் யார் இருக்காரு, மெம்பர் ஆஃப்ல U1 இருக்கு. ஸோ என்னோட கண்டிஷன் படி என்ன சொல்கிறேன், குரூப் which you selected, so that group should not be converted as a domain local when the group is part of another universal group. இன்னொரு பேரண்ட் யூனிவர்சல் குரூப்புக்கு மெம்பராக இருக்கும்போது இது டொமைன் லோக்கலாக கன்வெர்ட் பண்ண முடியாது. இது டொமைன் லோக்கலோடைய எக்ஸாம்பிள். ஸ்கோப் கன்வர்ஷன் டொமைன் லோக்கல். இது புரியுதா இந்த பாயிண்ட்? இது புரியுதாப்பா? கண்டிஷன் 1 புரியுதா? நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன போட்டிருக்கோம்? ஓகே, டொமைன் லோக்கலாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ரெஸ்ட்ரிக்டட் சொல்றாரு இவர், if the group isn't a member of any other universal group. தானே என் கண்டிஷன். நீ கன்வெர்ட் பண்ணலாம்ப்பா லோக்கல் டொமைன் லோக்கலாக. பட் என்னோட கண்டிஷன் என்ன, நீ செலக்ட் பண்ணியிருக்க யூனிவர்சல் குரூப் இன்னொரு யூனிவர்சல் குரூப்புக்கு மெம்பராக இருக்கக்கூடாது. ஆனால் அந்த யூனிவர்சல் குரூப் ஒரு குளோபல் குரூப்புக்கு மெம்பராக இருக்கலாம், இல்லை டொமைன் லோக்கலுக்கு மெம்பராக இருக்கலாம், அது மேட்டர். கண்டிஷன் சேஸ் எனி யூனிவர்சல் குரூப் ஷுட் நாட் பி மெம்பர் ஆஃப் அனதர் யூனிவர்சல் குரூப். அந்த மாதிரி பட்சத்தில் உங்களால் டொமைன் லோக்கலாக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, குளோபல் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணலாம் நான் போட்டிருக்கேன். இவருக்கு என்ன கண்டிஷன் சொல்கிறாரு, இப்போ இங்கே என்னப்பா கண்டிஷன் இருந்தது, பேரண்ட் யூனிவர்சலாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம், கரெக்டா? பட் இது அப்படியே உல்டாவாக இருக்கும். குளோபல் குரூப்புக்கு கண்டிஷன் 2ல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, U2 குரூப் U1, இது வந்து U2, ஸோ இங்கே நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த U1 குரூப்பை ஸோ வி ஆர் ட்ரைங் டு மேக் இட் ஆஸ் எ குளோபல். U1 குரூப்பை நான் என்னவா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், குளோபலாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் டைம் U2 நம்ம பார்த்தோம், இப்போ நான் U1க்கு போடுறேன். பேரண்ட் குரூப்பை நீங்கள் வந்து குளோபலாக மாற்றணும் அப்படின்னா அந்த பேரண்ட் குரூப் மெம்பரில் யூனிவர்சல் குரூப் இருக்கக்கூடாது, அவ்வளோ. கண்டிஷன் 1ல என்ன சொல்கிறாரு, சைல்டு குரூப்பு பேரண்ட் குரூப்பில் யூனிவர்சல் பேரண்ட் குரூப்பாக இருந்தாருன்னா மெம்பரை மாற்ற முடியாது நம்ம பார்த்தோம். ஒரு யூனிவர்சல் குரூப்பு இன்னொரு யூனிவர்சல் குரூப்புக்கு சைல்டாக இருக்கக்கூடாது. பட் இங்கே அப்படி கிடையாது, அப்படியே உல்டாவாக இருக்குது. பேரண்ட் யூனிவர்சல் குரூப்பில் இன்னொரு யூனிவர்சல் குரூப் மெம்பராக இருந்ததுன்னா கண்டிஷன் படி இது குளோபலாக மாற்ற முடியாது. அப்போ இந்த U2 இவரு கீழே யாருமே யூனிவர்சல் குரூப் கிடையாதுல்ல, அப்போ இந்த U2வை நம்ம குளோபலாக மாற்றலாமா? இது மாற்ற முடியும். ஓகே, ஸோ இந்த நம்ம கண்டிஷன் படி என்னன்னா, கண்டிஷன் 1ல யூனிவர்சல் குரூப்பு வேற எந்த யூனிவர்சல் குரூப்புக்கும் மெம்பராக இருக்கக்கூடாது. பட் கண்டிஷன் 2ல நீங்கள் குளோபலாக மாற்ற ட்ரை பண்ணோம் அப்படின்னா, when you select any universal group that to be converted as a global, so that universal group should not have another universal group as a member. இவருக்கு மெம்பர் லிஸ்ட்ல இன்னொரு யூனிவர்சல் குரூப் இருக்கக்கூடாது, இதுதான் கண்டிஷன். அப்படியே இதுக்கு ஆப்போசிட், இங்கே வந்து சைல்டு பேரண்ட்டுக்கு மெம்பர் இருக்கக்கூடாது, இங்கே பேரண்ட் சைல்டு யாருமே மெம்பராக வச்சிருக்கக்கூடாது, யூனிவர்சல் குரூப்பை வச்சிருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ஓகே, நீங்கள் குளோபலாக கன்வெர்ட் பண்ணலாம். புரியுதா? ஸோ இப்போ பாருங்க, ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகே சரி, கேன்சல் நான் கொடுத்துறேன். இப்போ U1 குரூப் போகிறேன், ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், மெம்பர்ஸில் யார் இருக்காரு, இன்னொரு யூனிவர்சல் குரூப் இருக்கா? அப்போ இந்த பேரண்ட் குரூப்பை நான் குளோபல் குரூப்பாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், அப்ளை. எனக்கு என்ன சொல்கிறாரு, எரர் மெசேஜ் வருது. ஸோ என்னோட கண்டிஷன் படி
can be converted to global group if the group doesn't contain any other universal group as member. புரியுதா அந்த செகண்ட் கண்டிஷன்? புரியுதாப்பா? எனி கொஸ்டின்ஸ்? ஸோ இந்த டேபிளில் இருக்க கண்டிஷன் படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வரும். ஓகே, ஸோ புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செலக்ட் பண்ண இருக்க யூனிவர்சல் குரூப்பு நீங்கள் குளோபலாக டொமைன் லோக்கலாக மாற்றலாம். அப்படி மாற்றுற பட்சத்தில் அந்த யூனிவர்சல் குரூப் எந்த ஒரு பேரண்ட் குரூப்புக்கும் மெம்பராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு கண்டிஷன். ஓகே, செகண்ட் கண்டிஷனில் என்ன போட்டிருக்கேன்னா, இந்த யூனிவர்சல் குரூப்பு குளோபல் குரூப்பாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஆனால் கண்டிஷன் படி இந்த யூனிவர்சல் குரூப்பு இன்னொரு யூனிவர்சல் குரூப்பை மெம்பராக வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். புரியுதா? டொமைன் லோக்கலுக்கு பேரண்ட் மெம்பராக இருக்கக்கூடாது, குளோபலுக்கு சைல்டாக இருக்கக்கூடாது. அது அப்படியே ஆப்போசிட். ஓகே, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட், இப்போ குளோபல் குரூப்பை யாராக கன்வெர்ட் பண்ண முடியும்? இப்போ குளோபல் குரூப்பில் இருக்கிற நாமும் ரெஸ்ட் ஆஃப் த டூ ஸ்கோப் இருக்கா, யூனிவர்சல் இருக்குது, டொமைன் லோக்கல் இருக்குது. அப்போ இந்த குளோபல் குரூப்பை யாராக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ குளோபல் குரூப் கேன் பி கன்வெர்டட் டு யூனிவர்சல் குரூப்பாக தான் கன்வெர்ட் பண்ண முடியும். டைரெக்டாக டொமைன் லோக்கல் கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு குளோபல் குரூப்பை எனக்கு டொமைன் லோக்கலாக வேணும் அப்படின்னா நீங்கள் யூனிவர்சலாக மாற்றணும், யூனிவர்சல்லேருந்து நீங்கள் டொமைன் லோக்கலுக்கு மாற்றணும். எந்த ஒரு குளோபல் குரூப்பும் டொமைன் லோக்கல் குரூப்பும் டைரெக்டாக ஆப்போசிட் குரூப்புக்கு மெம்பராக மாற்ற முடியாது. யூனிவர்சல் குரூப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்கள சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ கேன் பி கன்வெர்டட் டு யூனிவர்சல் குரூப். இதுலேயே ஒரு கண்டிஷன் வச்சிருக்காரு. இஃப் த குரூப் isn't member of any other global group. ஓகே, ஸோ இது ஒரே ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இது டொமைன் லோக்கல். ஸோ இங்கே என்னன்னா, இங்கே நம்ம என்ன சொன்னோம், isn't member of any other global groupன்னு பார்த்தோம். பட் இங்கே if the group doesn't contain any other domain local group. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு யூனிவர்சலில் இருக்கும்போது நீங்கள் ஒரு யூனிவர்சல் குரூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த யூனிவர்சல் குரூப்பை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, யூ கேன் கன்வெர்ட் எய்தர் குளோபல் ஆர் டொமைன் லோக்கல். குளோபலாக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை டொமைன் லோக்கலாக கன்வெர்ட் பண்ணலாம், யுவர் சாய்ஸ். குளோபல் குரூப்பாகவும் பண்ணலாம், ஆர் எல்ஸ் டொமைன் லோக்கலாகவும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் பார்த்தோம், சரியா? ஸோ குளோபலாக கன்வெர்ட் பண்ணால் என்ன கண்டிஷன், டொமைன் லோக்கலாக கன்வெர்ட் பண்ணால் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட், ஒரு குளோபல் குரூப்பு அண்ட் டொமைன் லோக்கல். ஸோ ஒரு குளோபல் குரூப்பை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, யூனிவர்சலாக மட்டும்தான் கன்வெர்ட் பண்ண முடியும், ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸே கிடையாது. யூ கேன் கன்வெர்ட் டு யூனிவர்சல் ஒன்லி. இப்போ யூனிவர்சல் வந்ததுக்கு அப்புறமா யூனிவர்சலில் என்னவா கன்வெர்ட் பண்ண முடியும், எதர் குளோபலாக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை டொமைன் லோக்கலாக கன்வெர்ட் பண்ணலாமா? அப்போ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் சூஸ் குளோபல் ஆர் டொமைன் லோக்கல். அப்போ ஒரு குளோபல் குரூப்பை டைரெக்டாக டொமைன் லோக்கலாக மாற்ற முடியாது. அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூனிவர்சலாக மாற்றிட்டு அங்கேருந்து நீங்கள் டொமைன் லோக்கலாக மாற்றி.
புரியுதா? அப்போ நீங்கள் குளோபலில் இருந்து யூனிவர்சலாக மாற்றுறதுக்கு என்ன கண்டிஷன், யூனிவர்சல்லேருந்து டொமைன் லோக்கலுக்கு மாற்றுறதுக்கு என்ன கண்டிஷன், இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கன்வெர்ட். புரியுதா? ஸோ அதே மாதிரி தான் டொமைன் லோக்கலுக்கும் நான் சொல்லுவேன். ஸோ டொமைன் லோக்கலும் அதே மாதிரி தான்ப்பா, யூனிவர்சலாக மட்டும் தான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம யூ கேன் சூஸ் எய்தர் குளோபல் ஆர் டொமைன் லோக்கல். புரியுதா? ஸோ இந்த கன்வெர்ட் பண்ணும் போது இருக்க கண்டிஷன் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கன்வர்ஷனில் என்ன கண்டிஷன் சொல்கிறாரு அப்படின்றது. இப்போது நம்ம டேபிள் படி so can be converted to universal group if the group isn't member of any other global. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்கள் குளோபலில் இருந்து யூனிவர்சலுக்கு okay, so where is that condition? Global group can be converted to universal. Okay, இப்போ இந்த குளோபல் குரூப் யூனிவர்சலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஆனால் இந்த குளோபல் குரூப் யூனிவர்சல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திஸ் குளோபல் குரூப் ஷுட் நாட் பி மெம்பர் ஆஃப் அனதர் குளோபல் குரூப். ஒரு பேரண்ட் குரூப்புக்கு இது மெம்பராக இருக்கக்கூடாது இந்த குளோபல். அப்படியே இருந்தால் ஓகே. அதான் சொல்கிறாரு கண்டிஷன். கேன் பி கன்வெர்டட் டு யூனிவர்சல் குரூப் இஃப் த குரூப் இஸ் இன் மெம்பர் ஆஃப் எனி அதர் குளோபல் குரூப். எந்த ஒரு பேரண்ட் குளோபல் குரூப்புக்கு மெம்பராக இருக்கக்கூடாது இந்த ஆள். அப்படியே இருந்தால் ஓகே, நீங்கள் யூனிவர்சலாக கன்வெர்ட் பண்ணலாம் சார். சூப்பர். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து G2 நான் வச்சுக்கிறேன். இது வந்து என்னோட G1. இப்போ இந்த G2 குரூப் G1 குரூப்புக்கு மெம்பராக இருக்கும் போது G2 குரூப்பை யூனிவர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். கண்டிஷன் படி கன்வெர்ட் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு எரர் வரும். கரெக்டா? ஸோ நவ் ஐ மூவிங் ஆன் டு மை டொமைன். இப்போ G2 குரூப் இருக்காரு, G1 குரூப் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், மெம்பர்ஸ் போகிறேன், மெம்பர்ஸில் போயிட்டு G2 குரூப்பை ஆட் பண்ணுறேன். சரியா? ஸோ G2 குரூப்பை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் G2 குரூப்பை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ஸ்கோப்பில் என்ன சொல்கிறாரு, வெறும் ஒரு ஸ்கோப் தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். அது யூனிவர்சல் தான், டொமைன் லோக்கல் மாற்ற முடியாது. ஹைட் ஆயிருக்கா? ஓகே, ஸோ யூனிவர்சல் நான் கிளிக் பண்ணுறேன், அப்ளை சொல்கிறேன். எனக்கு என்ன எரர் மெசேஜ் சொல்கிற பாருங்க, a global group cannot have a universal group as a member. Okay, so you may not be convert this. அப்போ என்னோட கண்டிஷன் படி என்னால் இதை கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த கண்டிஷன் படி நான் கன்வெர்ட் பண்ணணும், எனக்கு இந்த கண்டிஷன் அப்ளை ஆகக்கூடாது அப்படின்னா இந்த மெம்பர்ஷிப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணால் யூ கேன் கன்வெர்ட் திஸ் டு ஏ யூனிவர்சல் குரூப். ஓகே, அது நம்மளால் பண்ண முடியும்ல. ஜஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு யூனிவர்சலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு வேணும்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதா? ஓகே, கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், டொமைன் லோக்கல் வரும். டொமைன் லோக்கல் அப்படியே ஆப்போசிட்டு. இங்கே வந்து பேரண்ட்டுக்கு மெம்பர் ஆகக்கூடாதுன்னா இங்கே இவர் சைல்டாக இருக்கக்கூடாது. கேன் பி கன்வெர்டட் டு யூனிவர்சல் இஃப் த குரூப் டசன்ட் கண்டைன் எனி அதர் டொமைன் லோக்கல். ஓகே, ஸோ அப்படி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற இந்த டொமைன் லோக்கல், ஓகே, திஸ் சுட் நாட் கண்டைன் அனதர் டொமைன் லோக்கல் குரூப். இது வந்து D1, இது வந்து D2. ஓகே, இப்போ D1 என்ற பேரண்ட்டை யூனிவர்சலாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த D1க்குள்ளே இருக்க இந்த மெம்பர் D2 இருக்காரா டொமைன் லோக்கல், இவர் இருந்தாருன்னா உங்களால் மெம்பராக மாற்ற முடியாது. அதான் சொல்கிறாருல, என்ன சொல்கிறாரு அவர், கேன் பி கன்வெர்டட் டு யூனிவர்சல் இஃப் த குரூப் டசன்ட் கண்டைன் எனி அதர் டொமைன் லோக்கல். டொமைன் லோக்கலாக மட்டும் இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கேன்சல் கொடுத்துட்றேன். கோ டு D1 உடைய ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், மெம்பர்ஸ் போகிறேன். இங்கே D2 ஆல்ரெடி இருக்காரா, மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லை. எஸ்,
u1லாம் தேவையில்ல. ஸோ கண்டிஷன் படி அனதர் டொமைன் லோக்கல் மெம்பராக இருக்கக்கூடாது. பட் நான் இங்கே மெம்பரை மாற்றிட்டேன். ஸோ நவ் ஐம் பிளானிங் டு கன்வெர்ட் த D1 குரூப் ஃப்ரம் டொமைன் லோக்கல்லேருந்து யூனிவர்சல் கன்வெர்ட் பண்ணுறேன். அப்ளை சொல்கிறேன். ஸோ ஐம் கெட்டிங் திஸ் எரர். இப்போ நம்ம எல்லாமே வந்து கண்டிஷன் படி நம்ம ட்ரை பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ஒத்துழைக்கலைன்னா உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ வி சிம்பிளி அனலைசிங் த எரர், ஃபெயிலியர்ஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக மேட்ச் ஆகலை அப்படின்னா அப்போ உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும் தான் அர்த்தம். ஸோ தெர் இஸ் நோ சேஞ்சஸ் ஆன் தட். ஓகே, ஸோ இந்த ஸ்கோப் கன்வர்ஷன் புரியுதாப்பா? ஓகே, ஸோ இது புரியுதா? இது கேன் கிராண்ட் பர்மிஷன்ஸ் என்னன்னா ஃபோல்டர் பர்மிஷன், ஃபைல் சர்வர் ஆர் ஃபோல்டர் பர்மிஷன். ஸோ யூனிவர்சல்னு வரும்போது கேன் பி ஆடட் இன் எனி domain in a same forest or trusting forest. So this is something like folder permissions தான்ப்பா. யூனிவர்சல் குரூப் நீங்கள் எந்த டொமைனில் வேணால் நீங்கள் ஃபோல்டர்ஸ்க்கு பர்மிஷன் கொடுத்துக்கலாம். இங்கே சேம் ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ ஃபோல்டர் பர்மிஷன்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ ஸோ டு வெரிஃபை தட் நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட சைல்டு டொமைன் இருக்கா? ஸோ சைல்டு டொமைன் போகிறேன். ஸோ ஷட் டவுன் ஆகிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷனை நம்ம பார்த்துருவோம் அப்படியே. ஓகே, இது வந்து என்னென்னா குளோபல் குரூப்பில் இது. ஓகே, கேன் பி ஆடட் இன் த சேம் ஃபாரஸ்ட் ஆர் அதர் ஃபாரஸ்ட். ஸோ இதுவும் வெரி சிமிலர் டு த யூனிவர்சல் மாதிரி ஒர்க் ஆகும். டொமைன் குளோபல் குரூப், டொமைன் லோக்கல்ன்றது கேன் பி ஆடட் வித்தின் த சேம் டொமைன். லோக்கல் டொமைன் மட்டும்தான் நம்ம பர்மிஷன்ஸ் கொடுக்க முடியும், டொமைன் லோக்கல். ரிமோட் டொமைனுக்கு நம்ம பர்மிஷன்ஸ் கொடுக்க முடியாது. சரியா? ஸோ அதுக்கு நான் டெஸ்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட சைல்டு டொமைன் போகிறேன். இப்போ இந்த சைல்டு டொமைனில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிங்க. So we already have some set of groups in root domain controller. So child domain la போய்ட்டு ஒரு folder நான் create பண்ணிக்கிறேன். இந்த folder உடைய properties போய்ட்டு permissions கொடுக்க ட்ரை பண்ணலாம். sharing, advanced sharing, permissionsல addல போய்ட்டு locationsல இப்போ ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூனிவர்சல் என்ன சொல்கிறாரு, எனி டொமைன் இன் ஏ ஃபாரஸ்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபாரஸ்ட். குளோபல் என்ன சொல்கிறாரு, எனி டொமைன் இன் ஏ ஃபாரஸ்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபாரஸ்ட். ஆனால் டொமைன் லோக்கலுக்கு மட்டும் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காரு, லோக்கல் டொமைனுக்கு மட்டும் தான் ஆட் பண்ண முடியும் பர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, sanspan.com போகிறேன். sanspan.com டைரக்டரி செலக்ட் பண்ணிவிட்டு சரி ஓகே அண்ட் அட்வான்ஸ் போயிட்டு ஃபைன் நோன் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன குரூப் டிஸ்பிளே ஆகணும்னா, யூனிவர்சல் குரூப், குளோபல் குரூப் இங்கே டிஸ்பிளே ஆகுதா? நெக்ஸ்ட் யூனிவர்சல் குரூப் இருக்கா? பட் டொமைன் லோக்கல் குரூப் இல்லை பாருங்க. இருக்கா டொமைன் லோக்கல் குரூப்? டொமைன் லோக்கல் குரூப் கிடையாது. ஏன்னா டொமைன் லோக்கல் குரூப்போட கண்டிஷன் என்ன சொல்றாருன்னா, கேன் பி ஆடட் வித் இன் த சேம் டொமைன். பட் நான் எங்கே இருக்கிறேன், சைல்டு டொமைனில் இருக்கிறேன். சைல்டு டொமைன்லேருந்து ரூட் டொமைனோட குரூப்ஸ் என்னால் ஃபெச் பண்ண முடியல. இப்போ டொமைன் லோக்கலோடைய கண்டிஷன் இஸ் ஓகே. புரியுதா? நெக்ஸ்ட், the possible member of. Okay, so possible member of அப்படின்னாலே பேரண்ட், மெம்பர்ஸ் அப்படின்னாலே அது சைல்டு.
குரூப்பு கீழே யார் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது மெம்பர்ஸ். மெம்பர் ஆஃப் அப்படின்னா இந்த குரூப் யாரெல்லாம் மெம்பராக இருக்கலாம், என்னென்னா பேரண்ட் குரூப்புக்கு மெம்பராக இருக்க முடியும். இவர் யாரெல்லாம் மெம்பராக இருக்கலாம்னா மெம்பர் ஆஃப் டூ ஒரு யூனிவர்சல் குரூப்புக்கு மெம்பராக இருக்கலாம். ஒரு யூனிவர்சல் குரூப்பு இன்னொரு யூனிவர்சல் குரூப்பை பேரண்டாக வச்சுக்க முடியும். கரெக்டா? அது கண்டிஷன். யூனிவர்சல் குரூப் இன் எ சேம் ஃபாரஸ்ட், ஒரே ஃபாரஸ்ட்ல இருக்க யூனிவர்சல் குரூப். கமா ஓகே. செகண்ட் கண்டிஷன், செகண்ட் மெம்பர் ஆஃப் பார்த்தீங்கன்னா டொமைன் லோக்கல் குரூப்புக்கும் இவர் மெம்பராக இருக்க முடியும் இந்த சேம் ஃபாரஸ்ட். ஓகே. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ரூட்டுக்கு போகிறேன். root domain controller just select universal, right click, properties, member of means parent informations add பண்றதுக்கு add போறேன், advanced find now கொடுக்குறேன். இங்க என்னென்ன இருக்கு, domain local இருக்கா and universal இருக்கு. இப்போ universal domain local இது ரெண்டு மட்டும் தான் நம்மளால ஆட் பண்ண முடியும். பேரண்ட் குரூப்பா யூனிவர்சல் குரூப் ஆட் பண்ணலாம், டொமைன் லோக்கல் ஆட் பண்ணலாம், வேற குளோபல் குரூப் ஆட் பண்ண முடியாது. கரெக்டா? ஏன்னா இங்க எனக்கு குளோபல் குரூப்பே டிஸ்ப்ளே ஆகல. ஓகே, டிஃப்ரெண்ட் டொமைன் கண்ட்ரோலர் இன் சேம் ஃபாரஸ்ட்னு நம்ம போட்டிருக்கோமா? அப்போ லொகேஷன்ஸ் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சைல்டு டொமைனை செலக்ட் பண்ணி சைல்டு டொமைனில் இருக்க குரூப்ஸும் ஃபெச் பண்ண முடியும். ஸோ கண்டிஷன் படி நம்ம என்ன சொல்கிறோம், இன்னும் சேம் ஃபாரஸ்ட் தான் போட்டிருக்கோம், சேம் டொமைன் கிடையாது. கரெக்டா? லோக்கல் டொமைன் கிடையாது. அப்போ இது ஒர்க் ஆகுது, இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகுது. யூனிவர்சல் குரூப்புக்கு இவர் வந்து மெம்பராக இருக்கலாம், இல்லை டொமைன் லோக்கல் குரூப்புக்கு மெம்பராக இருக்கலாம், பட் குளோபல் குரூப்புக்கு மட்டும் இவர் மெம்பராக இருக்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன். சரியா? நவ் ஐ மூவிங் ஆன் டு த குளோபல். ஓகே. ஸோ ஒரே நிமிஷம், என்னோட லேப்டாப் மட்டும் நான் சார்ஜ் போட்டுறேன். இதால் தான் முடிச்சிடலாம்ப்பா. ஸோ இது ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். சரி, ஒரே நிமிஷம்ப்பா. ஓகேப்பா, we can see. So for global group, ஸோ இவர் யாருக்கெல்லாம் பேரண்டாக இருக்கலாம் அப்படின்னா, அகெயின் மெம்பர் ஆஃப் universal group from any domain in a forest, in a same forest. Okay, next condition, global group from same domain. Next condition on the domain local group from any domain in a same forest. So first condition என்னன்னா, universal group any forest or any domain controller in a same forest. Global group local domainல இருக்கிற global group மட்டும் தான் மெம்பரை மாற்ற முடியும். தேர்ட் கண்டிஷன் வந்து
domain local group from any domain controller in a forest. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் குளோபல் குரூப்பு நம்ம போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், குளோபல் குரூப் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனி குளோபல் குரூப். ஸோ G1 நான் செலக்ட் பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், மெம்பர்ஸ் போகிறேன், ஆட் அட்வான்ஸ்ட் ஃபைன் நோவில் இங்கே யூனிவர்சல் குரூப் டிஸ்பிளே ஆகுதா? அப்போ அதை போச்சு. ஓகே, ஐ திங்க் வி வென்ட் டு மெம்பர்ஸ் போயிட்டோம்ல. மெம்பர் ஆஃப் அதனால இது எதுவுமே டிஸ்பிளே ஆகலையான்னு பார்க்கணும். ஸோ மெம்பர் ஆஃப் தான் செலக்ட் பண்ணோம் நம்ம. ஹேட் அட்வான்ஸ் ஃபைன் நோ. ஸோ கண்டிஷன் படி நம்ம யூனிவர்சலாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை நான் செக் பண்ணுறேன். யூனிவர்சல் குரூப் இங்கே டிஸ்பிளே ஆகுதான்னு பாருங்கள். ஸோ யூனிவர்சல் குரூப் இருக்காரா? ஸோ 2 யூனிவர்சல் குரூப்பையும் நான் ஓகே நான் சொல்கிறேன். ஆட் ஆகுதா? அப்ளைன்னு சொன்னால் எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ யூனிவர்சல் குரூப் என்னால் மெம்பரை மாற்ற முடியுது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சைல்டு டொமைன் எனி டொமைன் கண்ட்ரோலர் இல்லை. ஸோ சைல்டு டொமைன் டைரக்டரி செலக்ட் பண்ண முடியுமா? ஸோ சைல்டு டொமைன் டைரக்டரி என்னால் செலக்ட் பண்ண முடியுது. சைல்டு டொமைனில் ஒரு யூனிவர்சல் குரூப் இருக்குது, அதை கூட என்னால் ஆட் பண்ண முடியுது. புரியுதுங்களா? அப்போ யூனிவர்சல் குரூப் கேன் பி ஆடட் ஃப்ரம் த லோக்கல் டொமைன் ஆர் டிஃப்ரெண்ட் டொமைன் இன் a same forest. Okay, but you know not different forest, right? ஸோ கண்டிஷன் என்ன சொல்கிறாரு? இன்னும் சேம் ஃபாரஸ்ட் மட்டும் தான் சொல்கிறாரு. இப்போ யூனிவர்சல் குரூப் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் குளோபல் குரூப் ஃப்ரம் லோக்கல் டொமைன் மட்டும்தான். நான் என்ன பண்ணுறேன்னா ஒன் மோர் டைம் ஹேட் கொடுத்துட்டு அட்வான்ஸ். ஓகே, யூ கேன் சேஞ்ச் த லொக்கேஷன், கேன் கோ அண்ட் சேஞ்ச் sandspawn.com. ஃபைன் நவ். இப்போ குளோபல் குரூப் பார்த்தீங்கன்னா என்னோட லோக்கல் டொமைனோட குளோபல் குரூப் இங்கே டிஸ்பிளே ஆகுதா? சேவ் ஓகே அப்ளைன்னு சொல்கிறேன், ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரிமோட் டொமைன் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ வி கேன் சி த ரிமோட் டொமைன். சேவ் ஓகே chennai.sandspawn.local. இப்போ நான் அட்வான்ஸ் போயிட்டு ஃபைன் நவுன்னு கொடுக்குறேன். ஸோ வி ஹாவ் கிரியேட்டட் child_G1 ஒன்று கிரியேட் பண்ணோம். பட் இங்கே பாருங்கள் child_D1 U1 மட்டும் தான் இருக்குது. யூனிவர்சல் டொமைன் லோக்கல் மட்டும் தான் இருக்குது, குளோபல் குரூப் இல்லை. ஸோ நம்ம கண்டிஷன் படி இவர் என்ன சொல்கிறாரு? குளோபல் குரூப் ஃப்ரம் சேம் டொமைன் மட்டும்தான், டிஃப்ரெண்ட் டொமைன் எங்கள் ஃபாரஸ்ட்லாம் எதுவுமே ஆட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாரு? டொமைன் லோக்கல் குரூப் ஃப்ரம் எனி டொமைன் இன் எ சேம் ஃபாரஸ்ட். திஸ் இஸ் வெரி சிமிலர் டு யூனிவர்சல் இப்போ அதே மாதிரி தான். அப்போ டொமைன் லோக்கல் குரூப் நம்மளால் சைல்டு டொமைனில் இருக்கிற டொமைன் லோக்கல் குரூப்பையும் ஆட் பண்ண முடியும், ரூட் டொமைனில் இருக்கிற டொமைன் லோக்கல் குரூப்புக்கும் மெம்பராக இருக்க முடியும். இங்கே பாருங்கள், நம்ம கரண்ட்டாக சைல்டு டொமைனில் இருக்கும். ஸோ ஹியர் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஆப்ஷன் child_D1. அப்போ சைல்டு டொமைனோடைய டொமைன் லோக்கல் குரூப்பை நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் மோர் டைம் என்னோட லோக்கலாக இருக்கக்கூடிய டொமைன் லோக்கல் குரூப்ஸ். ஸோ லெட் மீ செலக்ட் sandspawn.com லோக்கல் டைரக்டரி. ஃபைன் நவ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஸோ டொமைன் லோக்கல் டொமைனோடைய டொமைன் லோக்கல் குரூப். ஸோ அதுவும் என்னால் ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ என் கண்டிஷன் படி இட் வாஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ யாராக இருக்கலாம்? மெம்பராக இருக்கலாம், யூனிவர்சல் குரூப்புக்கு மெம்பராக இருக்கலாம், குளோபலுக்கு மெம்பராக இருக்கலாம், டொமைன் லோக்கலுக்கு மெம்பராக இருக்கலாம். பட் கண்டிஷன் யூனிவர்சல் ஃப்ரம் எனி டொமைன் இன் த சேம் ஃபாரஸ்ட், டொமைன் லோக்கல் எனி டொமைன் ஃப்ரம் இன் சேம் ஃபாரஸ்ட். வேறஸ் குளோபலுக்கு மட்டும் லோக்கல் டொமைன்லேருந்து மட்டும் தான் ஆட் பண்ண முடியும், ரிமோட் டொமைன்லேருந்து ஆட் பண்ண முடியாது. ஓகே, த ஃபைனல் கண்டிஷன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது எப்படி ஆப்போசிட்டாக இருக்கும் போது
இங்கே டொமைன் லோக்கல் குரூப் குளோபலில் என்ன சொன்னோம், எனி டொமைன் இன் சேம் ஃபாரஸ்ட்னு பார்த்தோமா, அதை அப்படியே மாற்றிக்க போகிறோம். சரியா, domain local from the same domain. Okay, இது நம்மளுடைய கண்டிஷன் பா. ஸோ இந்த கண்டிஷன் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், கோ டு டொமைன் லோக்கல். இப்போ ஒரு டொமைன் லோக்கல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டொமைன் லோக்கலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், மெம்பர் ஆஃப் போகிறேன், ஆட்ல. ஸோ ஆல்ரெடி D1 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ D2ல D1 ஆட் பண்ண முடியுது. அப்போது என்னுடைய லோக்கல் டைரக்டரியில் இருக்கிற டொமைன் லோக்கல் குரூப்பை என்னால் ஆட் பண்ண முடியுது. ரிமோட் டொமைன் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, லொக்கேஷன்ஸ் போகிறேன், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், எனக்கு இங்கே ரிமோட் டொமைன் இல்லை பாருங்க. அப்போ ரிமோட் டொமைனில் இருந்து எந்த குரூப்பும் ஆட் பண்ண முடியாது. குளோபல் ஆட் பண்ண முடியாது, யூனிவர்சலுக்கு மெம்பராக இருக்க முடியாது, டொமைன் லோக்கலுக்கும் மெம்பராக இருக்க முடியாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் டொமைன் கண்ட்ரோலர் எனக்கு இந்த ஆப்ஷனை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணலை. சரி, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா அட்வான்ஸ் போகிறேன், ஃபைன் நவ் போகிறேன். இங்கே பாருங்க, நான் யாருக்கெல்லாம் மெம்பராக இருக்கலான்னு பார்த்தா டொமைன் லோக்கலுக்கு மட்டும் தான் மெம்பராக இருக்க முடியும். என்னோட பேரண்ட் டொமைன் லோக்கலாக மட்டும் தான் இருக்க முடியும். யூனிவர்சல் குரூப்புக்கும் மெம்பராக இருக்க முடியாது, குளோபல் குரூப்புக்கும் மெம்பராக இருக்க முடியாது. ஸோ டொமைன் லோக்கல் குரூப் ஷுட் பி மெம்பர் ஆஃப் அனதர் டொமைன் லோக்கல் குரூப். ஒரே ஒரு கண்டிஷன், அவ்வளோதான். அப்படி குளோபலுக்கு ஆப்போசிட். புரியுதாப்பா? ஸோ இவ்வளவும் நம்மளுக்கு தெரியணுமான்னு கேட்டால், when there is a requirement you should going to do this. பட் ஸ்கோப்புன்றது என்னென்ன தெரியாமல் நிறைய பேர் இன்னைக்கு லெவல் 3ல கூட இருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பிகாஸ் they didn't get chance of learning what is scope. ஸ்கோப்புன்ற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபியூச்சரில் ஏதாச்சும் கன்வெர்ட் பண்ணணும்னா கூட அது பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு உங்களால் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ ஒரு சிலர்லாம் ஸ்கோப் கன்வர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு ஞாபகம் கிடையாது. ஸ்கோப்பில் கன்வெர்ட் பண்ண முடியாது. சாரி, உங்களுக்கு வேணும்னா இன்னொரு ஸ்கோப் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். நியூ ஸ்கோப்பில் குரூப் கிரியேட் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. எக்ஸிஸ்டிங் குரூப்பு கன்வெர்ட் பண்ண முடியுன்ற ஆப்ஷன் அவங்களுக்கு தெரியாது. அப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்னா கூட அந்த எரர் மெசேஜ் வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாது. எதனால் இந்த எரர் மெசேஜ் வருது? பிகாஸ் ஆஃப் த கண்டிஷன் மேட்ச். அப்போ என்ன கண்டிஷனுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க மைக்ரோசாஃப்ட், அந்த கண்டிஷன் ஏதாச்சும் நம்ம பிரேக் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாமா? ஸோ இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தியரிட்டிக்கல் நாலேஜ் வேணும். ஓகே, ஸோ இந்த டேபிள் உங்களுக்கு ஹேண்டியாக இருந்து இந்த டேபிளில் இருக்க மாதிரி உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா யூ ஆர் குட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் கூட அவசியமே இல்லை. பேசிக் திங்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் திங்ஸில் நீங்கள் ஆன்லைனில் வந்து ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட லோக்கல் நோட் ரெஃபர் பண்ணி கூட யூ கேன் டூ யுவர் ஜாப். புரியுதா? So we want to move next topic by tomorrow, not tomorrow, Monday I think. So I'm planning to move like இன்னொரு கான்செப்ட், குளோபல் கேட்டலாக்னு ஒரு கான்செப்ட் பெண்டிங்கில் இருக்குது. அதை முடிச்சுட்டு FSM ரோல்ஸ் போவோம். Monday itself we will try to complete global catalog and FSM roles. ஸோ நேற்று ரொம்ப டைட்டான ஜாப், அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ப்ரொப்போசல், கஸ்டமருக்கோசம் ஒரு ப்ரொப்போசல் ரெடி பண்ணணுன்ட்டு early morning 5 o'clock ஆயிடுச்சு. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு நான் வரத்துக்கு